பழைய ஏற்பாட்டு ஆய்வு 7வது கிளாஸுக்கு வந்திருக்கிறோம். ஓகேயா? அப்போ நேற்று நம்ம 1 சாமுவேல் 2 சாமுவேல் அந்த புத்தகங்களினுடைய அந்த பின்னணியை பார்த்தோம். சவுல ஆண்டவர் ராஜாவா ஏற்படுத்தினது ஏன்னு பார்த்தோம். ஜனங்கள் கேட்டுக்கொண்டபடினால. ஏன் ஜனங்கள் கேட்டுக்கொண்டாங்கன்னு பார்த்தோம். சாமுவேல் ஆமாம் நல்ல விதத்தில் பிள்ளைகளை வளர்க்காதபடினால அந்த பிள்ளைகள் 2 பேரும் பண்ணின அட்டகாசனால தான் தங்களுக்கு ராஜா வேணும்னு கேட்டாங்க. அதனால ஆண்டவர் அவங்களுக்கு ஜனங்களுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ற ஒரு நல்ல வெள்ளை உயரமான ஒரு வாட்ட சாட்டமான ஒருத்தனை கொடுத்தார். ஆனால் ஆண்டவர் யூதா கோத்திரத்திலிருந்து தான் ராஜா வரணுங்கிறது ஆண்டவருடைய அனாதி தீர்மானம். ஏன்னா அந்த அந்த யூதா கோத்திரத்தால் தான் இயேசு வரப்போகிறார். அப்போ இயேசுவை பற்றி முதல் தீர்க்க தரிசனம் பைபிளில் எங்கே இருக்குது? ஆதியாகமம் 3:15. ஆதியாகமம் 3:15 இஸ்ரவேலே இல்லை, ஏதேன் தோட்டம். அப்போ அங்கே இயேசுவை பற்றி சொன்ன ஆண்டவர் கட்டாயம் யூதா கோத்திரத்தில் ஒரு ஆளை ராஜாவாக தெரிவு செய்திருப்பார். தாவீதை எப்படி வேணாலும் தெரிவு செய்திருப்பார். ஆனால் ஜனங்க கொஞ்சம் அவசரப்பட்டாங்க. இப்போ தாவீது எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவருடைய மனசில் இடம் பிடிச்சார் அப்படின்னு நேற்று உங்களுக்கு சொன்னேன்ல. அவருடைய தாழ்மை, சவுல அவர் மதித்த விதம், தன்னுடைய குடும்ப பொறுப்புகள், அந்த நொக்கோட ஆடுகளை வளர்க்குற அந்த பொறுப்பு, இதெல்லாம் பார்த்து இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. இன்னும் நிறையா இருக்குது தாவீதை பற்றி சொல்லப்போனால் நிறைய விஷயம் இருக்குது. தாவீதும் ஒரு மனுஷன் தான். பைபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பலவீனம் இல்லாத ஒரு மனுஷனும் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. பரிசுத்தம் 100க்கு 100% பரிசுத்தமாக இருந்த ஒரு மனுஷனை நீங்கள் பார்க்க மாட்டீங்க பைபிளில். குறையுள்ள மனுஷங்களை தான் ஆண்டவர் எடுத்து அவங்கள ஆசீர்வதிக்கிறார், அவங்கள மாத்துறார். தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு அடுத்தவனுங்கிற பேர் வாங்கினவர். ஆனால் அவருடைய பலவீனங்கள் இருந்துச்சு. ஆனால் என்னத்துக்காக அவர் அப்படி ஆண்டவர்கிட்ட மனசில் இடம் பிடிச்சார் அப்படிங்கிறத கொஞ்சம் நேற்று உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தேன். அப்போ 40 வருஷம் தாவீது அரசாண்டார். அருமையான ஆட்சி. தாவீதினுடைய ஆட்சி தான் இஸ்ரவேலர்களுடைய சரித்திரத்தில் மிகவும் அருமையான ஆசீர்வாதமான ஆட்சி காலம். உங்களுக்கு தெரியுமா, உலகத்தில் எத்தனையோ தேசங்கள் இருந்துருக்குது, இன்றைக்கும் இருக்குது. உலகத்தில் எவ்வளோ பெரிய பெரிய மாமன்னர்களெல்லாம் வந்துட்டு போயிருக்காங்க. பெரிய பெரிய சக்கரவர்த்திகள், பெரிய பெரிய சாம்ராஜ்யங்களை நிறுவியெல்லாம் புகழ் பெற்றிருக்காங்கல்ல. இப்போ இந்தியாவை எடுத்துக்கிட்டாலே சேர மன்னர்கள், சோழ மன்னர்கள், பாண்டிய மன்னர்கள் எல்லாம் ரொம்ப அருமையாக ஆட்சி செய்த காலங்கள் இருக்குது. ஆனால் உங்களுக்கு தெரியுமா, உலக சரித்திரவியலாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு, உலகத்தில் எந்த ராஜ்யத்திலையும் தோன்றின எந்த அரசனையும் விட எல்லா விதத்திலையும் அருமையாக தன்னுடைய தேசத்தை ஆட்சி செய்த ஒரு அரசன் முதலிடத்தில் இருக்கிறது தாவீது. ஆகவே வெறும் யூதர்களுக்கு மாத்திரமல்ல, உலக ரீதியாக நீங்கள் பார்த்தா கூட தாவீது பயங்கரமான ஒரு வெற்றியுள்ள ஒரு அரசனாக தான் இருந்தார். தாவீது யுத்தத்துக்கு போனால் அந்த யுத்தம் கட்டாயம் ஜெயிச்சிடும். தாவீது விவசாயம் பண்ணால் செழிப்பாக விவசாயம் வரும். அந்த தேசம் சுபிட்சத்தின் எல்லைக்கே போச்சு. தாவீதினுடைய அந்த அதுக்கு சொல்லுவாங்க த கோல்டன் ஈரா ஆஃப் இஸ்ரேல். இஸ்ரவேலினுடைய பொன்னான காலம் தாவீதினுடைய அந்த காலம். அதனால தான் இன்றைக்கி கூட தாவீதினுடைய கல்லறைக்கு இஸ்ரவேலில் யூதர்கள் போய் நிரந்தரமாக ஜெபிக்கிறாங்க. ஆண்டவரே, இவர் மாதிரி ஒரு மன்னரை, ஒரு தலைவரை எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு ஜெபிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆகவே தாவீதினுடைய காலம் ஒரு அருமையான காலம். அதே மாதிரி தாவீதுக்கு தான் தேவாலயம் கட்டணுங்கிற எண்ணம் வந்துச்சு தெரியுமா? அது ஆண்டவருடைய எண்ணமே இல்லை. ஆனால் ஆண்டவர் எந்த அளவுக்கு தாவீதை நேசிச்சாருன்னா, தாவீது தொடங்கின 2 விஷயத்த ஆண்டவர் பிடிச்சிக்கிட்டாரு. இப்போ பொதுவாக ஆண்டவர் தொடங்குற விஷயங்களை தான் மனுஷங்க பிடிச்சிக்கிறாங்க. ஆனால் தாவீது சம்மந்தமாக 2 விஷயம், தாவீது பிடிச்ச 2 விஷயத்தான் ஆண்டவர் பிடிச்சிக்கிட்டார். அதில் ஒன்று தேவாலய ஐடியா. மச்சுப்பாவிய வீட்டில் இவர் படுத்துக்கிட்டு இருக்கும்போது இவர் யோசித்தார், ஐயோ நான் இவ்வளோ நல்ல அருமையான அரண்மனையில் வாழ்கிறேன், கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி ஒரு கூடாரத்தில் இருக்குது. ஆகவே கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு ஒரு தேவாலயம் கட்டணும்னு இவர் நினச்சார். உடனே நாத்தானை கூப்பிட்டு சொல்கிறார், இப்படி ஒரு ஐடியா எனக்கு வந்திருக்கு. நாத்தான் சொல்கிறார், சூப்பர் ஐடியா. ஆனால் அடுத்த நாள் நாத்தான் சொல்கிறாரு, ஐயோ ஆண்டவர் சொன்னார் வேணான்ட்டு. ஏன் வேணான்ட்டு?
ரத்தம் சிந்தின கைகள் உண்டு, நீ நிறையா ஜனங்களை கொலை செஞ்சுருக்கிறன்ட்டு. அப்போ பரவாயில்ல, உன் மகன் காலத்தில் அது நடக்கும் அப்படின்ட்டார் ஆண்டவர் அப்படின்னு சொல்லவும், தாவீது நல்லா எல்லா பொருட்களையும் சேர்த்து வச்சார். தேவாலயத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் தாவீது சேர்த்து வச்சு சாலமோன் மூலமாக ஆண்டவர் கட்டினார். அதிலிருந்து ஆண்டவருக்கு அந்த தேவாலய பைத்தியம் வந்துடுச்சு. நீங்கள் வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 19வது வசனத்தில் சொல்லும், அப்பொழுது பரலோகத்தில் தேவாலயம் திறக்கப்பட்டது, அதுக்குள்ளே உடன்படிக்கை பெட்டி காணப்பட்டது. இப்போ பரலோகத்திலே தேவாலயத்தை கட்டி வைக்கிற அளவுக்கு ஆண்டவர் தேவாலய ஐடியாவை தண்ட ஐடியாவை ஆக்கிக்கிட்டார். ஆனால் அது யாருடைய ஐடியா? தாவீது. ரெண்டாவது, எபூசியர்கள் கையில் இருந்த சீயோனை பிடிச்சார் தானே தாவீது. அந்த சீயோனுங்கிறது ஒரு எபூசிய சொல். சீயோன்னா சந்திரன். அப்போ அந்த எபூசியர்கள் கொஞ்சம் தாவீதுக்கு ஒரு மாதிரி பேசினாங்க. நீ மற்றவங்களெல்லாம் அடித்து பிடிக்கிற, அவனே இங்கே மட்டும் வந்துடாத, எங்ககிட்ட வந்தால் குருடர்கள் சப்பானிகள் எல்லாம் உடனே அடித்து துரத்திடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. தாவீதுக்கு நல்லா ஏறி போயிடுச்சு. ஒரு நாயடி பேயடி அடித்து சீயோனை பிடிச்சிக்கிட்டாரு. பிடிச்ச பிறகு பார்த்தா சூப்பராக இருக்குது. எருசலேமுக்கு பக்கத்து மலை, மோரியாவுக்கு பக்கத்து மலை. அப்புறம் தாவீது அதை தன்னுடைய நகரமாக்கிக்கிட்டார். தாவீது சீயோனை தன்னுடைய நகரமாக்கணும்னா ஆண்டவர் அதை தன்னுடைய நகரமாக்கிக்கிட்டார். சீயோனை எருசலேமை இணைச்சாச்சா, எருசலேமுக்கும் சீயோன்னு சொல்கிறது. அப்புறம் கருத்தரை பார்த்தா அவர் சீயோன். அது ஒரு எபிரேய சொல்லே இல்லை, எபூசியர்களுடைய சொல். தாவீது அதை மாற்றாமல் அதை வச்சுருக்கவும், தாவீது தன்னுடைய நகரமாக்கணும்னா ஆண்டவருக்கு சீயோன் மேலே ஆசை நீங்கள் பார்ப்பீங்களா, கர்த்தர் சீயோனிலேருந்து ஒன்று ஆசீர்வதிப்பார் அப்படியான்ட்டு பரலோகத்துக்கு சீயோன்னு பேர் அடைமொழி வச்சார். பரதீசுக்கு சீயோனும் பாரு, எருசலேமுக்கு சீயோனும் பாரு, இந்த தேவாலயம் சீயோன். இந்த ரெண்டு விஷயமும் தாவீதினுடையது. ஆண்டவர் அதை பிடிச்சிக்கிட்டார். அந்த அளவுக்கு தாவீது ஆண்டவருடைய மனசில் இடம் பிடிச்சிருந்தார். அவ்வளோ ஒரு நல்ல ஒரு மனுஷன். தப்பு பண்ணுறது யாரும் பண்ணுவான். ஆனால் அவருக்கு தப்பை யாராவது போய்ட்டு சொல்லிட்டா உடனே உணர்ந்து மனம் திரும்பி தன்னை திருத்திக்கிற ஒரு நல்ல பக்குவம் உள்ள ஒரு மனுஷன். நல்லா முதிர் வயது வரைக்கும் வாழ்ந்து ஒரு அருமையான ஒரு மரணம். அவருடைய மரணம் யுத்தத்தில் சாகலை, நோய் வாய்ப்பட்டு சாகலை, நல்லா வயசு போய் அந்த நீங்கள் பார்க்கலாம் 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரத்துலலாம் அவருக்கு குளிர் கூட வருது. அந்த குளிர் கூட வர்றது அவருக்கு ஜூரம் காய்ச்சல் வந்தனால இல்லை, வயசு கூடனால தான் அவருக்கு அந்த மாதிரி வந்துச்சு. ஒரு அழகாக வயசு போய் அருமையாக இறந்து போனார். அப்போ அதுக்கு பிறகு ராஜாவானவர் யார்? சாலமோன். அப்போ சாலமோன் ராஜாவான போது நல்லா தான் இருந்தார். சாலமோன் நல்லா தான் இருந்தார். சில பேருக்கு பதவி கொடுக்கக்கூடாது. பதவி கொடுத்தா அது வரைக்கும் நல்லா இருப்பான், பதவி வந்தோன்னே நாசமாக போயிடுவான். அதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு சாலமோன். ஏன்னா உங்களுக்கு தெரியுமா, சாலமோன் பரலோகத்துக்கு போனாரா? சவுல் சவுலும் சாலமோனும் பரலோகத்துக்கு போயிருக்க சான்ஸே இல்லை. சவுலை விடுங்க, சவுல் சாகிறதுக்கு முதல் நாள் தானேப்பா பூனியக்காரிக்கிட்ட போனான், அப்புறமே எப்படி பரலோகம் போகும். ஆனால் சாலமோன் பரலோகத்துக்கு போக இல்லை அப்படிங்கிறது நமக்கு பைபிள்லே தெரியும். ஏன்னா 1 ராஜாக்கள் புத்தகத்தில் சொல்லியிருக்குது 6ஆம் அதிகாரத்தில், அவனுடைய மனைவிமார் அவனை அந்நிய தேவர்கள் பக்கம் சாய பண்ணிட்டாங்க. அப்போ அதுதான் அவருடைய முடிவு. அதுக்கு பிறகு அவர் மனம் திரும்பினதாகவோ ஆண்டவர்கிட்ட வந்ததாகவோ பைபிளில் இல்லை. ஆகவே கண்டிப்பாக அவர் பரலோகம் போயிருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. ஆனால் அவருடைய தகைமைகளை பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் சாலமோன் பக்கத்தில் நிற்கல. சாலமோன் தாவீதினுடைய மகன். நம்ம எல்லாம் தாவீதுங்கிறது ஒரு கற்பனை, நமக்கெல்லாம் ஒரு கற்பனை கதாபாத்திரம். தாவீதை போல நடனம் ஆடி இல்லையா, இப்படி தான் நமக்கு சொல்ல முடியுமே ஒழிய தாவீதெல்லாம் நேரில் காண்ற பாக்கியமே நமக்கு கிடைக்கல. ஆனால் சாலமோன் தாவீதினுடைய மகன். அடுத்தது நமக்கெல்லாம் தரிசனம் வாரதே உண்மையான தரிசனம். நிறையா பேர் கதை விடுறாங்க பொய்க்கு தரிசனம் கண்ட மாதிரி. அந்த உண்மையான தரிசனம் காண்றது ரொம்ப குறைவு. அப்படியே ஒரு தரிசனத்தில் தேவதூதனையாவது எதையாவது லைட் ஒன்று கண்டுட்டாலே நமக்கு ஆவி ஆத்மா சர்ற இடம் மாதிரி போயிடுது. சாலமோனுக்கு நேரடியாக ஆண்டவர் வந்து நின்று கேட்குறாரு, உனக்கு என்னடா வேணும் அப்படின்ட்டு. எங்களுக்கு அப்படி நடந்துருந்தா என்ன ஆகும்? அவர் எவ்வளோ நல்ல மனுஷன்னா ஞானம் கேட்குறாரு.
ஆனால் ஞானத்தை கேட்டனால ஆண்டவர் கொஞ்சம் நர்வஸ் ஆகிட்டார். என்னடா நீ பணம் கேட்கல, புகழ் கேட்கல, ஞானத்தை கேட்ட, அதனால் உனக்கு ஞானத்தையோடு சேர்த்து செல்வத்தையும் புகழையும் தாரேன் அப்படின்லாம் கொடுத்தாரு. அப்படியெல்லாம் சாலமோனுக்கு அவ்வளோ பாக்கியம் இருந்துச்சு. அடுத்தது பைபிளில் 3 புத்தகங்கள் எழுதுகிற பாக்கியம் கிடச்சிச்சு. இப்போ நீதிமொழிகள் 31 நீதிமொழிகளும் சாலமோன் சொன்னது இல்லை, ஆனால் முக்கால்வாசி நீதிமொழிகள் சாலமோன் சொன்னது. ஆனால் ஞானம் ஞானம் ஞானம்லாம் பேசுகிறாரு, அதெல்லாம் சாலமோன் சொன்னது. நாங்கள் பைபிள் காலேஜில் படித்து கொடுக்குறோம் கவிதை புத்தகங்கள்னு தனியாக லிட்ரரி விஸ்டம் லிட்ரேச்சர்னு ஒரு பாடம் இருக்குது. அதில் அந்த கவிதைகளை எப்படி அர்த்தம் எடுக்கிறது அப்படின்லாம் சொல்லி கொடுப்போம். அப்போ அதில் அந்த நீதிமொழிகளை பற்றி வரும். நீதிமொழிகளில் ஞானம் தான் நிறையா பேசும். இந்த அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான், அது சொல்கிறது ஞானம். நம்ம ஆளுக ஆண்டவர் சொல்கிறாருன்னு நினச்சிக்கிட்டு காலையில் ஜெபிச்சா தான் ஆண்டவர் கேட்பாருன்னு தடுமாறிக்கிட்டு இருப்போம். காலையில் ஜெபிக்கிறது நல்லது. யாருக்கு? காலையில் எழும்பக்கூடியவங்களுக்கு. ஏன் மாதிரி ஆக்களுக்கு அதெல்லாம் ஒத்தே வராது. ஏன்னா நான் ராத்திரி எவ்வளோ நேரம் வேணாலும் முழிச்சிருப்பேன். என்னுடைய ஜெபம் எல்லாமே ராத்திரியோடு சரி. அவனை படுத்து தூங்கிட்டனும், அப்புறம் என்னை எழுப்புறதுக்கு பூமி அதிர்ச்சி தான் வேணும். அப்போ சில பேர் சொல்லும்போது நான் 4 மணிக்கு எழுப்பி ஜெபிப்பேன், 3 மணிக்கு எழுப்பி ஜெபிப்பேன்னு எனக்கு அவங்களும் கொலை செய்யணும் மாதிரி வரும். ஏன்னா இதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் அப்படியெல்லாம் நடக்குமா? 3 மணிக்கு எழுப்பி ஜெபிக்க முடியுமாங்கிறதால என்னுடைய கேள்வி. சில பேர் ஜெபிக்கிறாங்க, அப்படி பரவாயில்ல. அவங்க சொல்கிறாங்க அந்த நேரம் நல்லா ஜெபிக்கலாமா, ஓகே. ஆனால் அந்த வாசனத்தை வச்சு காட்டும்போது தான் எனக்கு கோபம் வரும். அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான். இல்லை ஆண்டவர் அப்போ அந்திக்கு ஆண்டவரை தேடினா அவருக்கு காணாமல் போயிடுவாரோ? ஞானம் தான் அப்படி சொல்லுது. ஞானத்தை காலையில் எழும்பி ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் ஞானத்தை தேடும்போது படிக்கும்போது நல்லா மண்டைக்குள்ளே போகும் அப்படின்ட்டு ஞானம் தான் சொல்லுது. ஆரம்பத்தில் ஆண்டவருடைய மடியில் செல்ல பிள்ளையாக இருந்தேன் அப்படி. அப்போ அதை இயேசு சொல்கிறாருன்னு சொல்லிடுவாங்க. இப்படியெல்லாம் தெரியாதா? சில பேர் புல்டா போண்டா கஞ்சா கப்ஸா விட்டுக்கிட்டு இருப்பானுங்க. இந்த நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத பாட்டு இதுகளை புரிஞ்சுக்கிற முடியாது. இல்லை இல்லை இல்லை, ஞானம்ங்கிறது இயேசு இல்லை. இயேசு ஞானத்தை தருகிற. பாருங்க ஏசாயா 11 வெளிப்படுத்தல் இல்லை, ஞான கண்மலை. இப்போ பாருங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தில் இவர் 7 ஆவிகளை உடையவர்னு பைபிள் சொல்லுது தானே இயேசு. அது ஏசாயா 11 எடுத்தது. அதாவது இயேசு பரிசுத்த ஆவியானவர் உடையவர் அப்படின்னும், அந்த பரிசுத்த ஆவியானவருடைய 7 அம்சங்களும் அதில் இருக்குது. அதில் ஒரு அம்சம் ஞானத்தின் ஆவி. இயேசு கிட்ட தான் ஞானம் இருக்கு, ஆனால் இயேசு இல்லை ஞானம். புரியுதா? ஆமாம். இல்லை இப்போ பாருங்க, வார்த்தை அவர், வார்த்தையானவர் இயேசு. வார்த்தைக்குள்ள ஞானம் இருக்குல்ல, ஆகவே இயேசுவுக்கு ஞானம் இருக்குது. இயேசு தான் ஞானம் தர்றவர். யாக்கோபு 1:5 கூட ஞானத்தில் குறை உள்ளவன் கர்த்தரிடத்தில் கேட்க கிடவன். அப்போ ஆனால் ஞானம்ங்கிறது இயேசு இல்லை. புரியுதா? இப்போ கண்மலைங்கிறது ஒரு உவமேயம். பெட்ரா கண்மலை, இயேசு கண்மலை இல்லை. இயேசு கண்மலைன்னா இயேசு ஒரு பெரிய கல் பாறையா? கண்மலைன்னா என்ன? கல் பாறை. அப்போ இயேசு கல் பாறையா? அது ஒரு உவமேயம். விளங்குதா உங்களுக்கு? யூதாவின் ராஜசிங்கம், அவர் சிங்கமா? இதெல்லாம் உவமேயங்கள். அப்போ அவருடைய வல்லமையை காட்டுறதுக்கு சிங்கம், அவருடைய உறுதியை காட்டுறதுக்கு கண்மலை, அவர் சர்வ ஞானிங்கிறத காட்டுறதுக்கு ஞான ஒளி அப்படி இப்படி. ஆனால் அவர் இல்லை கல் மலை, அவர் இல்லை சிங்கம், அவர் இல்லை ஞானம். ஞானம் வேற, தேவனுடைய ஞானம் வேற, இயேசு வேற. இயேசு தான் தேவன், அவர் ஞானத்தில் சம்பூர்ணமாக இருக்கிறார். புரியுதா சிஸ்டர்? அப்போ ஞானம் அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கண்டடைவான்னு சொல்லும்போது அது இயேசு இல்லை. புரியுதா உங்களுக்கு? ஏன்னா அதிகாலையில் தேவனை தேடுறவன் கண்டடைவான்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா சொல்கிறதுக்கும் கேட்குறதுக்கும் நல்லா தான் இருக்கே ஒழிய, நீங்கள் உட்காந்து யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அது பெரிய ஒரு இறையியல் தப்புன்னு தெரிய வரும். பகல் நேரத்தில் அவரை தேடினா காணாமல் போயிடுவாரா, எஸ்கேப் ஆயிடுவாரா? இதெல்லாம் நம்ம ஞானமாக இருக்கணும்.
சார் அது வேறு பாடத்துக்கு ஹெர்மனூட்டிக்ஸ்னு ஒரு பாடம் இருக்குது, அதுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு பாயிண்ட் இது. ஆனால் ஞானம் வர்றது இயேசுக்கிட்ட இருந்து, அவர்கிட்ட தான் ஞானம் வருது. சகல ஞானத்தினுடைய கர்த்தர் அவர் இல்லை. ஓகே, எதுவும் கேள்வி இருந்தால் கேளுங்க இந்த மாதிரி. சரி, அப்போ நீதிமொழி, அப்புறம் பிரசங்கி, உன்னத பாட்டு. இதெல்லாம் உன்னத பாட்டு வந்து பயங்கர தீர்க்க தரிசனம். இங்கே பாருங்க, தீர்க்க தரிசனத்தை விளங்கிக்கிறதே கஷ்டம். ஆமாவா இல்லையா? கவிதையை விளங்கிக்கிறது அதை விட கஷ்டம். ஏன்னா கவிதைங்கிறது என்னத்தையோ காட்டுறதுக்கு வேற என்னத்தையோ சொல்லிக்கிட்டு இருக்கோம். நம்ம தமிழாக்கள் இருக்கோம் தானே, நிறைய பேர் சொல்லுவீங்க, ஜெபிக்கும் போது சொல்லுவீங்க, பாட்டெல்லாம் எழுதி பாடுவீங்க. என்னது? ஆண்டவரே நீர் பள்ளத்தாக்கின் லிலி புஷ்பம் ஐயா. என்ன வேற என்னது? சாரோனின் ரோஜா. எத்தனை பேர் பள்ளத்தாக்கின் லிலி புஷ்பம் கண்டிருக்கீங்க? எத்தனை பேர் சாரோனின் ரோஜா கண்டிருக்கீங்களே? பார்த்ததே இல்லை. சாரோனின் ரோஜான்னு சொல்கிறீங்க இல்லையா? அப்படியே சில நேரம் தமிழாக்கிட்ட அது என்ன சாமான்னு கேட்டால், சாரோன்னு ஒரு பொம்பளை பிள்ளை காதில் வச்சுக்கிட்டு போகிற, தலையில் வச்சுட்டு போகிற ரோஜா மாதிரியோ அப்படின்னு யோசிச்சு. அது ரோஜாவே இல்லை, அது ஒரு வேறு அழகான பூ ஒன்று. பள்ளத்தாக்கின் லீலிங்கிறதெல்லாம் குட்டி குட்டி அழகான பூ, அதெல்லாம் இஸ்ரவேலில் தான் இருக்குது. நம்ம ஆளுகளுக்கு தெரியாது, ஆனால் பழகிட்டோம். அதை சொல்லி வர்றேன், அது சரி, தப்பில்லை. ஆனால் நிறைய பேருக்கு இதனுடைய தாற்பயங்களெல்லாம் புரியாது. அப்போ உன்னத பாட்டுங்கிறது, உன்னத பாட்டு மட்டும்தான் தீர்க்க தரிசனமும் கவிதையும் சேர்ந்தது. தீர்க்க தரிசனத்தை பார்த்தாலே புரியாது, கவிதையை பார்த்தா அதை விட புரியாது. இது ரெண்டும் சேர்ந்தது உன்னத பாட்டுனா அது புரியுமா? பாடுன்னு சாலமோன் கிட்ட கேட்டிருந்தாலே அந்த ஆளுக்கு புரிஞ்சிருக்காரு. ஏதோ ஆவியானவர் ஏவினார் எழுதினேன்னு தான் அவர் சொல்லியிருப்பார். யார் அந்த சூதமித்தியாள்? சபை. நான் பேசுகிற ஆம்பளை யாரு? இயேசு. இயேசுவுக்கும் சபைக்கும் இருக்கிற உறவை 1000 வருஷம், இயேசு வர்றதுக்கு 1000 வருஷத்துக்கு முன்னால தீர்க்க தரிசனமா கவிதையா பாடிட்டு போயிட்டான் அந்த ஆள். அதனால அது ஒரு பயங்கர புத்தகம். பிரசங்கி, நீதிமொழிகள், உன்னத பாட்டு, இதெல்லாம் எழுதுனது சாலமோன்னு சொன்னால் யோசிச்சு பாருங்க, அவருடைய பாக்கியம் இந்த விட பாக்கியம் பெற்றணும். அதுதான் நான் சொல்ல வரேன். அப்படிப்பட்ட ஆள் பின்வாங்கிட்டு போனதுக்கு பிறகு அந்த ஆள் பேயாட்டம் ஆடினார். பின்வாங்கிட்டான் தானே. பின்வாங்கின பிறகு உங்களுக்கு தெரியுமா, இந்த பெரிய பெரிய பிளாக் மேஜிக் இருக்குது. பிளாக் மேஜிக் கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்னது பிளாக் மேஜிக்னா? ஐயோ, அந்த கோட்டலுக்கு கையை போட்டு புறா எடுக்கிறது, இதெல்லாம் பிளாக் மேஜிக் இல்லை. பிளாக் மேஜிக்குங்கிறது பிசாசு சம்மந்தப்பட்ட ஒரு இது. அந்த பிளாக் மேஜிக் ஹெட் ஆஃபீஸ் எங்கே தெரியுமா இருக்குது? ஸ்காட்லாண்டில் பெர்த்துங்கிற இடத்துல, இன்வெனஸ்ங்கிற இடத்துல, பாலஸ்கின் ஹவுஸ். அதனுடைய ஹெட் ஆஃபீஸ். நான் அங்கெல்லாம் போயிட்டு ஆராய்ச்சிகள், ஆய்வுகள் நடத்தியிருக்கேன். ஏன்னா நான் பிசாசுகளை பற்றி 3 வருஷம் படித்தேன். தேவை தான். ஆமாம், உண்மையில். அதில் நான் படிக்க வேண்டியிருந்த ஒரு மெயின் புக் என்ன தெரியுமா பிரதர்? சோலமன்ஸ் பிளாக் புக். சொலமனே கைப்பட எழுதின ஒரு பயங்கர ஒரு பிசாசு புத்தகத்தை அடிப்படையாக வச்சு தான் என்னவா எந்த அளவுக்கு விலகி இருக்கிறாரு. ஆண்டவருடைய வார்த்தை பைபிளில் புத்தகம் எழுதுறதுக்கு வெறும் 44 பேருக்கும் எங்கேயோ தான் சான்ஸ் கிடச்சி. அவ்வளோ பெரிய பைபிளில் புத்தகம் எழுதுறதுக்கு கிடைச்ச சந்தர்ப்பமே அந்த மாதிரி ஒரு சிலருக்கு. அதில் ஒரு ஆள் சாலமோன். கடைசியில் பிசாசை மயமப்படுத்தி புத்தகம் எழுதி, பிசாசினுடைய அந்தரங்கங்களை எழுதி, பிசாசை எப்படி பிசாசு குட்டிகளை ட்ரெயின் பண்ணுறது, எப்படி பயன்படுத்துறதுன்னு அவர் ஒரு பிளாக் புக்குன்னு ஒன்று எழுதியிருக்கார். அதை அடிப்படையாக வச்சு தான் சேட்டனிசம், ஆண்டன் லாவே த சர்ச் ஆஃப் சேட்டன், லாஸ் ஏஞ்சலிஸ், அதெல்லாம் ஓடுனது. ஆண்டன் லாவே சேட்டனிக் பைபிள்னு ஒரு பைபிள் எழுதியிருக்கார். அதில் உள்ள நிறைய விஷயங்கள் சாலமனுடைய பிளாக் புக் சம்மந்தமாக அதுலேருந்து வந்தது இருக்குது. இப்போ அந்த சாலமன்ஸ் பிளாக் புக்கை நான் படிக்க வேண்டியிருந்தது என்னுடைய அந்த ஆராய்ச்சிகளுக்காக. கவலை அதே எபிரேயம் தான். இந்த பிரசங்கி, உன்னத பாட்டு, நீதிமொழிகளில் பயன்படுத்தப்பட்டிருக்கிற அந்த உயர் ரக எபிரேய மொழியில் தான் பிசாசுகளை வர்ணிச்சு எழுதிக்கார். பாருங்க எவ்வளோ கேவலமான ஒரு நிலைமை, பயங்கர கவலை. பைபிள் சொல்லுது இல்லையா,
அவன் முதல் வயதாகும்போது அவனுடைய மனைவிமார் அவனை தேவனை விட்டு சாய பண்ணாங்க. அந்த 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 மனைவிமாரனுடைய தெய்வங்களுக்கெல்லாம் கோயில் கட்டி ரொம்ப கேவலமாக போச்சு. இப்போ அதனால் சாலமோனுடைய வாழ்க்கை ரொம்ப மோசமாக போச்சு. அப்போ சாலமோன் முழு இஸ்ரவேல்லையும் அரண்மனைகள் கட்டினான். ஏன்னா ஒரு அரண்மனையில் 1000 பொம்பளைகளை வைக்கலுமா? சிஸ்டர்ஸ் நீங்கள் கோச்சிக்கிறாதீங்க, 2 பொம்பளைகளும் ஒரு இடத்துல வச்சாலே பிரச்சனை. அன்றும் இன்றும் என்றும் அது யூத பொம்பளையாக இருக்கட்டும், தமிழ் பொம்பளையாக இருக்கட்டும், ஃப்ரெஞ்சு பொம்பளையாக இருக்கட்டும், அம்மாவும் மகளுமாக இருக்கட்டும், அக்கா தங்கச்சியாக இருக்கட்டும், ஒன்றா வாழ விட்டு பாருங்கள் 2 பேர்த்த, எப்போ பார்த்தாலும் பிரச்சனை தான். என்னைக்காவது 2 பிரச்சனை இல்லாமல் இருக்குதுனால அது அற்புதம். நான் சொல்கிறது ஆமாவே இல்லையா? ஆமாம் 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 இல்லை உண்மை. ஆமாண்ணா உண்மை. அது இது நீங்கள் அப்செட் ஆனாலும் செய்ய வழியில்லை, நீங்கள் ஒத்துக்கிட்டாலும் செய்ய வரல, ஒத்துக்கிறாட்டியும் செய்ய வரல. இதுதான் உண்மை. அப்போ 1000 பொம்பளைகளை ஒன்றா ஒரு அரண்மனையில் வச்சா கடைசியில் இருந்தால் துண்டை காணான் துணியை காணான்னு தான் ஓட வேண்டி வரும். அதனால் கண்டபடி அரண்மனைகள் கட்டினான்ப்பா, வஞ்சகம் இல்லாமல் அரண்மனை கட்டினான். எங்கெங்கோ இஸ்ரேல் முழுக்க அரண்மனைகள் கிடக்கும். ஒரு அரண்மனையில் 10 பொம்பளைகள், இன்னொரு அரண்மனையில் 20 பொம்பளைகள், ஏராளமாக பயங்கர. அந்த ஒரு இது காட்டினீங்க, தண்ணி மெகிடோ கூட்டிகிட்டு போன ஞாபகம். இவ்வளோ ஞானம் அது. ஒரு ஒரு யார் எத்தனை பேர் வந்தீங்க மெகிடோவுக்கு? 184 படியில் இறங்கிட்டு அங்கிட்ட 81 படியில் ஏறுறோம். அப்போ இது உயரம், அது கட்டை. ஆனால் அங்கே தண்ணியை ஊற்ற 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 இங்கே தண்ணி மேலே வரும். என்ஜினியர்ஸுக்கெல்லாம் எக்கோலஜிஸ்டுக்கெல்லாம் சிம்ம சொப்பனம். அது தண்ணி வாட்டர் லெவல்னால் இந்த பக்கம் எவ்வளோ தண்ணி இருக்கோ அந்த அளவுக்கு தான் இங்கிட்டு நிற்கும். இங்கே கூட 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 போகுது, இங்கே இதே லெவலுக்கு நிற்குது. இன்னும் கட்டி வச்சுருக்குறான்ப்பா. இன்றைக்கும் விஞ்ஞானிகளால் கண்டுபிடிக்க முடியல என்ன டெக்னிக் அப்படின்னு. நம்ம அதுக்குள்ளே இறங்கி அந்த சுரங்கத்தால் நடந்து அடுத்த பக்கத்தால் ஏறணும். அப்போ நான் சொன்னேன், இதெல்லாம் எத்தனை பேருக்கு உங்களுக்கு புரிஞ்சிச்சோ தெரியாது இந்த சங்கதி. என்னவா மறக்க இயலாது. ஆனால் அதே நேரம் நீங்கள் இன்ஜினியரிங் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா, அல்லது வீடு கட்டுறவங்க வாட்டர் லெவல் பிடிச்சி அந்த மாதிரி அனுபவம் உங்களுக்கு இருந்திருந்தால் அதனுடைய அந்த இது புரிஞ்சிருக்கும். அந்த கிணறுளுக்கு இறங்கி அடுத்த பக்கத்தால் ஏறணும்ல. அப்போ அது அது அவரோட ஒரு அரண்மனை மெகிடோ. அது அவரோட அந்த ஒரு அரண்மனை. அந்த 2 குதிரை லாயங்கள் எல்லாம் காட்டினேன். இந்த அதை தான் பிற்காலத்தில் ஆகா பயன்படுத்தினான். சாலமோன் பயங்கர ஆளப்பா. நீங்கள் யோசிங்க, சாலமோனுக்கு ஞானத்தை கொடுக்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி ஞானி உனக்கு முந்தி இருந்ததில்லை, உனக்கு பிறகும் இருக்க போகிறது. அப்போ சாலமோன் எப்படி ஞானமாக இருந்திருப்பாருங்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்கள். கிட்டத்தட்ட கிமு 3000, இன்றைக்கி 3000 வருஷங்களுக்கு முந்தி, கிமு 1000, இன்றைக்கி ஒரு 3000 வருஷத்துக்கு முந்தி அந்த மனுஷன் இன்றைக்கி இருந்திருந்தால் எப்படி அவர் என்ன பெரிய விஞ்ஞானியாக இருந்திருப்பார். ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனை விட, தாமஸ் ஆல்வா எடிசனை விட எல்லாம் இவருக்கு ஞானம் இருந்திருக்கு. என்ன விஷயங்களை அவர் செஞ்சு வச்சுருந்தார் தெரியுமா? அந்த ஞானத்தை பிறகு தப்பான முறையில் பயன்படுத்திட்டார் பிசாசு விஷயத்தில். அது எனக்கு இந்த பாடத்துக்கு அது சம்மந்தம் இல்லை. டீமனாலஜியில் நான் சொல்லிக் கொடுப்பேன். அது எக்ஸ்டென்சிவ் டீமனாலஜியில் ரொம்ப டீப்பாக போனால், ஜின் அப்படிங்கிற ஒரு பேயை வரவழைச்சி அந்த பேயை இவரை கட்டுப்படுத்தி அந்த பேயை வச்சே பிளாக் புக் எழுதினார்னா யோசிச்சு பாருங்கள். அந்த இப்போ மந்திரவாதிகள் பிசாசுகளை கண்ட்ரோல் பண்ணுறாங்களே, அந்த மாதிரி இந்த ஆள் ஒரு பெரிய பிசாசை கொண்டாந்து கண்ட்ரோல் பண்ணி அந்த பிசாசின் மூலம் ரகசியங்களை எடுத்து பிளாக் புக் எழுதியிருக்கார். தேவ அபிஷேகத்தால் நிரம்பி ஆலயம் கட்டினால், இவன் ஆலயத்தை கட்டி பிரதிஷ்டை பண்ணும்போது ஷெகீனாங்கிறது என்ன தெரியுமா? உச்ச மகிமை அது இறங்கிச்சு. அதுதானே பாடுறீங்க, மேகமே மகிமையின் மேகமே. அப்படிப்பட்ட ஆளுக்கு நடந்தது பாருங்கள். பரலவத்துக்கு போகவே இல்லை. நிறைய பேர் சும்மா வாதாடுவாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, சவுல் பரலவத்துக்கு போனார், சாலமோன் பரலவத்துக்கு போனார். ஆனால் அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு சரித்திரம் சொல்லுது. சரித்திரத்தை நாங்கள் இல்லைன்னு சொல்லல, அதானே இல்லையா? ஆண்டவருக்கு கடைசியில் கோவம் வந்துருச்சு. ஆண்டவர் சொன்னார், நான் உன்ட தேசத்தையே 2 உடைக்க போகிறேன்ட்டார். 2 உடைக்க போகிறேன், ஆனால் ஓன் ஜீவிய காலத்தில் செய்ய மாட்டேன். ஏன்?
அவன் அப்பனுக்கு வாக்கு கொடுத்துட்டேன். நான் அவன் காலத்தில் அவன் மகன் காலம் நல்லா இருக்கும்னு நான் வாக்கு கொடுத்துட்டேன். அதனால் அவனை நீ என்னைக்கு சாவுறியோ அன்னைக்கு தான் நான் தேசத்தை ரெண்டாக உடைப்பேன் அப்படின்னு ஆண்டு சொல்லிட்டார். 40 வருஷம் சாலமோன் அரசாண்டு செத்து போனான். அப்போ அடுத்த ராஜா யார்? ரெகோபெயாம். இப்போ ஆண்டவர் காரியங்களை செஞ்சாலும் சில உலக பிரகாரமான விஷயங்களை அவர் பயன்படுத்துவார் சாதகமாக. அப்போ என்னத்தை பயன்படுத்தினார்னா அந்த ரெகோபெயாமினுடைய முட்டாள்தனத்தை பயன்படுத்தினார் ஆண்டவர். பெத்தேலுக்கு போய்ட்டு ஜனங்களோட அவன் ராஜாவாகின பிறகு பெத்தேலுக்கு போகிறான். பெத்தேல் ஒரு முக்கியமான இடம் இல்லையா? போயிட்டு ஜனங்களுக்கு பேசுகிறான். ஜனங்கள்கிட்ட குறைகளை கேட்கும்போது ஜனங்கள் சொல்கிறாங்க, உங்கள் அப்பா ரொம்ப வரி அடித்தார் எங்களுக்கு, இப்போ அதெல்லாம் தேவையில்லை தானே, எங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியாக வரியை குறைச்சி விடுங்களேன்ட்டு. 3 நாள் டைம் தாங்க, நான் வந்து சொல்கிறேன்னு சொன்னவன் சாலமோன்ட ஆலோசனைக்காரர்கள்ட்ட கேட்கவும் அவங்க சொல்கிறாங்க, நல்லது, அவங்க கேட்குறது தப்பே இல்லை, உண்மை தானே. ஏன்னா அப்பனுக்கு ஊர்பட்ட பொம்பளைகள் ஊர்பட்ட மாளிகைகள் நிறையா பணம் தேவை, வரி அடித்தார், இப்போது உன் காலத்தில் அதெல்லாம் தேவையில்லை தானே குறை அப்படின்னு. ஆனால் தண்டை வயசொத்தை தன்னோட வளர்ந்த கூட்டாளிமார்கிட்ட கேட்டோன்னா அவங்க சொல்லிட்டாங்க, மச்சான் இப்போவே நீ அவங்க கேட்குறதுக்கெல்லாம் இப்போவே நீ தலையை அசைச்சிட்டா கடைசியில் அவன் தோல் ஏறி அம்மி அரைக்க போகிறாங்க. அதனால ஆரம்பத்திலேயே நீ அவங்களுக்கு காட்டு நீ பெரிய ஆள்னு. என்ன சொல்ல சொன்னாங்க? எந்த சுண்டு விரல் எங்கள் அப்பண்ட தொட மாதிரி ஏதோ இடுப்போ தொடையோ ஏதோ ஒன்று. என்ன ஆச்சு? எந்த உலக சரித்திரத்தில் அது கேள்விப்பட்டீங்களா? பொது ஜனங்கள் தங்களோட ராஜாவை துரத்தி அடித்தாங்கன்ட்டு விரட்டி அடித்தாங்க. துண்டை காணான் துணியை காணான் ஓடி வந்து எருசலேம்ல வந்து நின்றான். என்ன ஆச்சு அப்படின்ட்டு. சாலமோன் காலத்திலே ஒருத்தன் குழப்பம் பண்ணிக்கிட்டு இருந்தான். ஒருத்தன் நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாம். அப்போ அவன் போய்ட்டு எகிப்தில் ஒளிஞ்சிக்கிட்டு இருந்தான். இவங்களுக்கெல்லாம் அவன் ஞாபகம் வந்துருச்சு. உடனே ஆள் அனுப்பி அவனை கொண்டாந்து ராஜாவாக்கிட்டாங்க. அவன் எதிர்பார்க்கவே இல்லை இதை. எகிப்தில் போயிட்டு கிடக்குறான். அவனை கொண்டாந்து ராஜாவாக்கினோட்ட பெரிய சந்தோஷம். யார்? 10 கோத்திரங்கள். எந்த 10 கோத்திரங்கள்? யூதா பெஞ்சமின் தவிர மற்ற கோத்திரங்கள். இவனை ராஜாவாக்கிட்டான். ராஜாவாக்குனா பெரிய பெரும்பகுதி இவனுக்கு கிடச்சிருச்சு. இருக்கிறதே 12 கோத்திரம். அதில் 10 கோத்திரங்கள் தனக்கு கிடைச்சோன்னா அவனுக்கு தாங்க முடியலை. இன்பமோ இன்பம். இப்படி ஒரு இன்பத்தை அவன் எதிர்பார்க்கவே இல்லை. சும்மா அந்த ஸ்வீப் டிக்கெட் லாட்ரி சீட்டு விழுந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்படி கிடைச்சதை விட்டுறக்கூடாதுன்னு நினச்சான். என்ன செஞ்சான்? பயங்கர ஒரு பிசாசு அவனுக்குள்ளே வந்துச்சு. நான் ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் செய்யணும்னு, இன்னும் செய்யலை. நான் செய்ய போகிறேன். என்ன தெரியுமா? யெசபேலின் ஆவின்னு ஒரு பிரசங்கம் கேட்டிருக்கீங்களா என்னுடையது? அதனுடைய அடுத்தது யெரொபெயாமின் ஆவி. யெரொபெயாமின் ஆவின்னு சொல்லி ஒரு பிரசங்கம் பண்ண போகிறேன். நான் அதில் பயங்கர விஷயங்கள் நான் சொல்லுவேன். யார் அந்த யெரொபெயாம், எப்படி அந்த ஆவி அவனை அடிச்சிச்சு. இல்லை ஒரே ஒரு விஷயத்தை இப்போ இதில் சொல்கிறேன், கேட்டுக்கிறேங்க. ஜனங்களுக்கு கண்ணில் பார்க்குறதுல தான் ஜனங்க ஏமாந்து போகிறது. ஆமாவா இல்லையா? நம்ம என்னத்தை பார்க்குறோமோ அதனால தான் புதிய ஏற்பாடு அழகாக சொல்லுது. அந்த ஒரு வசனம் சொல்லுதானே, நாங்கள் தரிசித்து நடவாமல் விசுவாசத்தை நடக்கிறோம். அந்த தரிசித்துங்கிறது என்னென்னா பார்த்து நடக்கிறவங்க இல்லை, நம்ம விசுவாசத்தில் நடக்கிறவங்கன்ட்டு. இயேசு தோமாவுக்கு சொல்கிறாரு தானே, நீ கண்டதால் விசுவாசிச்ச, காணாமலே விசுவாசிக்கிறவன் பார்க்கவன். இந்த உலக விற்கிற ஆராதனைக்கு காரணமே கண்ணு தானே. இந்த கண்ணு சாமிகளோட உருவத்தை பார்த்து அதனால தானே இந்த சாமிக்கு இது முடியும் அது முடியும்னு நினைக்குது. இப்போ போயிட்டு ஜனங்க காளிக்கிட்ட போயிட்டு கோழி கொடுத்து, கவிதையாக பேசுகிற மாதிரி இருக்கும், காளியிடம் சென்று கோழி கொடுத்து மற்றவண்ட காலோட கையோடங்கிறதுக்கு காரணம் என்ன? காளியை பார்க்கும்போது அப்படி இருக்குது. இந்த ரேஞ்சில் தான் அது. ஏன்னா பொம்பளைனா எப்படி இருக்கணும்? பொம்பளைன்னு சொன்னால் அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு. அப்போ ஒரு பொம்பளை சாமியை நீங்கள் டீசெண்டாக உடுத்தி அது சும்மா அப்படி நாணத்தோடு இப்படி சும்மா போஸ் கொடுத்துட்டு நிற்கிற மாதிரி இருக்கணும்.
இது நாக்க தொங்க போட்டுக்கிட்டு கையில் கத்தியோட சிங்கத்து மேலே ஏறி நிற்கிறத பார்க்கும்போது அவனுக்கு ஒரு பொம்பளை பார்க்குற மாதிரி இல்லை. அவன் அதுக்கு போய்ட்டு கோழி கொடுத்து இறைச்சி கொடுத்து சாராயம் கொடுத்து அவன்கிட்ட காலோட இவன்கிட்ட காலோடன்னு ஒட்டைக்கிற ரேஞ்சில் நிற்கிது. ஏன்னா அந்த காட்சி தானே. அப்போ இந்த விக்கிரகங்கள் பெருசா இப்போ இலங்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா புத்தர் சிலைகளை போட்டுக்கிட்டு அமைக்கிறாங்க. சந்தியெல்லாம் புத்தர் நிற்கிறார். இப்போ யாழ்ப்பாணம் பக்கம்லாம் இப்போ புத்தர் வந்துட்டாருப்பா. அந்த காலத்தில் சண்டையில் வரையில சண்டை காலத்தில் இருக்கலாம். அந்த காலத்தில் வவுனியா வந்தாங்கன்னா புத்தர் இருக்க மாட்டார், வேற ஆக்கள் தான் இருப்பாங்க. இப்போ வேற ஆக்களோட போட்டிக்கு சரிக்கு சமனா இவரும் உட்காந்துருக்காரு. கண்ட மாதிரி முந்தையெல்லாம் போதி மரத்தடியில் மட்டும்தான் உட்காரு. இப்போ பலா மரத்தடியிலே அவர் உட்காந்துருக்காரு, கொய்யா மரத்தடியிலே உட்காரு, சந்தியில் கட்டாயம் நிற்பார். போலீஸ்காரன் இருக்கிறானே இல்லையே இவர் நிற்கிறார். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா பிசாசுக்கு தெரியும் டெக்னிக்கு. ஜனங்கள் அடிக்கடி பார்க்கறதும் பார்க்கும் போது மலைச்சு போகிற மாதிரியும் பெருச கவர்ச்சி அழகா இருந்தால் இது சாமி. இதுதான் இந்த யூரோப்பியானுடைய விளையாட்டும். எருசலேமில் உடன்படிக்கை பெட்டி இருக்குது, ஆனால் யாருக்கு தெரியுது? அதான் மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே கொண்டு போய் வச்சுருக்கு. திரைச்சீலை போட்டிருக்குல்ல, உள்ளுக்கு இருக்குதாம். சரி இருக்குது, நம்ம பார்க்குறோம் இல்லையே. அவன் என்ன செஞ்சான்? வடக்கு எல்லை தான், தெற்கு எல்லை பெத்தேல் செஞ்சான். 2 கோயில் செஞ்சுட்டு என்ன செஞ்சான்? ஒரு பலிபீடத்தை, ஒரு பெரிய பீடத்தை உண்டு பண்ணி தங்கத்தில் அந்த எகிப்தியர்களுடைய ஓப்புஸ் சாமி இருக்குது, மாட்டு சாமி, அதான் செஞ்சு வச்சுட்டான். டன்பொடிக்கை பெட்டி எங்க, கண்ணுக்குட்டி எங்க? ஆனால் ஜனங்களுக்கு இது தெரியுது. அப்ப அது எவ்வளவு மகிமை உள்ளதா இருந்தாலும் தெரியுது இல்லையே. இது தெரியுது. கண்களின் திருப்தி, கண்களின் இச்சை. அதனால இந்த அவங்க சாமி அப்படிங்கவும் ஜனங்க எல்லாம் வாவ். அடுத்தது இப்போ பிரச்சனை என்னன்னா, இப்போ இந்த காலத்தில் கூட நிறைய சபைகள் நாசமாக போகிறது ஏன்னு சொல்லுங்கள். இலங்கையிலும் இப்போ அந்த வியாதி வந்துருச்சு. நாய், பூனை, கரடி, கொக்கு, வௌவாலெல்லாம் இப்போ பாஸ்டர் ஆகுது. நம்ம ரசிக்கப்பட்ட காலத்தில் 79, நான் ரசிக்கப்பட்டது 79, 80 அந்த காலத்தில் ஒரு ஆள் பாஸ்டர் ஆகுறதுங்கிறது ஒரு பயங்கர விஷயம். இலங்கையில் உள்ள பாஸ்டர்மார்களை விரல் விட்டு என்னலாம். ஏன்னா பாஸ்டர்மார்னா அப்படி இருப்பாங்க. ஒரு ஆள் பாஸ்டர் ஆக போகிறேங்கும் போது அந்த ஆளுக்கு கொடுக்குற ட்ரைனிங்கும், எத்தனையோ வருஷம் ஒரு பாஸ்டருக்கு கீழே இருக்கணும். அந்த நேரத்தில் ஓடி போயிடுவான் முடியாதுன்னு. அப்புறம் பைபிள் ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க. அங்கே போயிட்டு பெரிய பெரும்பாடுபடணும். இங்கே பாஸ்டர்கிட்ட இருக்கும்போது ஓடி போகாதவன் அங்கே போயிட்டு ஓடி போயிடுவான். நான் பைபிள் ஸ்கூல் போன காலத்தில் என் கிளாஸில் 16 பேர் இருந்தாங்க. அந்த 16ல் ஒரு 6 பேர் தான் ஊழியத்தில் இருப்போம். அவ்வளோ கஷ்டம் பைபிள் ஸ்கூல். ஐயோ விடியா 5 மணிக்கு எழுப்பி 4 மணிக்கு ஓடி போயிட்டு வந்துடணும். 5 மணி ப்ரேயருக்கு படிக்கணும், டாய்லெட் கழுவணும். என்ன பாடுபட்டோம் தெரியுமா, ஃபீஸ் கட்டி. அப்போ அந்த அந்த சுக கதை என்னத்துக்கு வேண்டாம். அப்படி நீங்கள் படித்து பட்டம் வாங்குறீங்கல்ல, பட்டம் வாங்கின உடனே பாஸ்டர் இல்லை, 2 வருஷம் ஊழியம் செய்யணும். ஊழியம் செஞ்சவன என்ன கொடுப்பான் தெரியுமா? மினிஸ்ட்ரி லைசன்ஸ்னு ஒன்று கொடுப்பான். அது என்ன தெரியுமா? இந்த நீங்கள் டிரைவிங்க்கு போகும்போது அந்த பின்னுக்கு என்னமோ ஒன்று ஏயோ எங்கேயோ இழுத்து ஓட்டுக்கிட்டு போடணுமே 2 வருஷம். அதோடு நீங்கள் ஊழியத்தை நிரூபித்த பிறகு தான் பாஸ்டர். 5 வருஷம் பாஸ்டராக இருந்து ஊழியம் நிரூபித்த பிறகு தான் ரெவரண்ட். அப்போ ஒரு மனுஷன் முழு நேர ஊழியத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்ததுலேருந்து ரெவரண்ட் ஆகிற வரைக்கும் 2 வருஷம் பாஸ்டருக்கு கீழே, 3 வருஷம் பைபிள் ஸ்கூல், அப்போ 5 முடித்த பிறகு 2 வருஷத்துக்கு பிறகு மினிஸ்ட்ரி லைசன்ஸ், அங்கே 7, மினிஸ்ட்ரி லைசன்ஸுக்கு பிறகு 5 வருஷம், 12 வருஷம். அப்போ ஒரு மனுஷன் முழு நேர ஊழியத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்ததுலேருந்து
ரெவரண்ட் அப்படிங்கிற பதவி கொடுக்குற வரைக்கும் ஆகிற காலம் குறைஞ்சது எத்தனை வருஷம்? 12. அப்பயும் ரெவரண்ட்னு சொல்லிட்டு எப்படி தெரியுமா? ரெவரண்ட் பதவிகள் 1 வருஷத்துக்கு தான் செல்லுபடியா. ஒவ்வொரு வருஷமும் அந்த இதை மேலே பண்ணுவாங்க. சரியா? கத்தோலிக்ஸ் இதை விட கஷ்டம். 8 வருஷம் பைபிள் ஸ்கூல் படிக்கணும். இப்படி தான் பாஸ்டர்ஸ் மாறலாம். இப்போ எங்களோட சர்ச்சில் பாஸ்டர்ஸ் மாதிரி இருக்காங்களே, 4 வருஷம் படிக்கணும். அதுக்கு முதல் அவங்க பாஸ்டருக்கு கீழே வந்து 4 வருஷம்லாம் படித்ததுக்கு பிறகு இதே மாதிரி தான் மினிஸ்ட்ரி லைசன்ஸ். இப்போ எனக்கு நான் ரெவரண்ட் ஆகிறேன். இப்போ 91ஆம் ஆண்டு ரெவரண்ட் ஆகிறதுக்கு நேரம் சரியான சந்தோஷம். எனக்கு என்னை ரெவரண்ட் ஆக போகிறாங்கன்னு பெரிய சந்தோஷம். ஓகேயா? 90ஆம் ஆண்டுக்கு எனக்கு ரெக்கமெண்டேஷன் வந்துருச்சு, செலக்ட் பண்ணிட்டாங்க. அப்போ அம்மாக்கிட்டலாம் சொல்கிறேன், நான் ரெவரண்ட் ஆக போகிறேன். பெரிய விஷயம் தானே அது. டக்குன்னு எனக்கு ஆஃபீஸுக்கு வர சொல்கிறாங்க. போனோன்னு சொல்கிறாங்க, உங்களோட ரெவரண்ட் ஆக்குறது நாங்கள் பிந்தி போடுறோம் அப்படின்னு. ஏன்? பல இரவுகள் நீங்கள் வீட்டில் தங்காமல் உங்கள் ஃப்ரெண்டோட தங்கிட்டீங்க. அதுக்காக 1 வருஷம் பிந்தி போட்டாங்க. நைட்ஸ் எங்களோட வீட்டில் தங்காமல் ஃப்ரெண்டு வீட்டில் தங்கினதுக்காக நான் ரெவரண்ட் தகுதி இல்லை அப்படின்ட்டு 1 வருஷத்துக்கு பிந்தி போட்டாங்க. இதெல்லாம் உண்மையாக நடந்ததுகள். புரியுதா? 91ஆம் ஆண்டு தான் என்னை ரெவரண்ட் ஆக்குனாங்க. அதிலேருந்து ஒவ்வொரு வருஷமும் ரினியூ பண்ணிக்கிட்டே போகிறாங்க. மினிஸ்ட்ரி லைசன்ஸ்னு சொன்ன லைசன்ஸ் போன ஏப்ரல் மாதம் என்கிட்ட இருக்கிற ஒரு பாஸ்டருக்கு மினிஸ்ட்ரி லைசன்ஸ் கொடுத்தோம். ஒவ்வொரு வருஷமும் என்கிட்ட பாஸ்டர் மாதிரி மினிஸ்ட்ரி லைசன்ஸ் எடுப்பாங்க. அவர் மினிஸ்ட்ரி லைசன்ஸ் வாங்கினதுக்கு பிறகு 3 மாதத்துக்கு பிறகு எனக்கு ஆஃபீஸ்லேருந்து கால் வருது. என்னது? அவரோட ஒய்ஃபோட ஏதோ சண்டையாமே, அது கோவிச்சுக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போயிருச்சாமே அப்படின்ட்டு. ஆமாம், உடனே லைசனை கொண்டு வந்துடுங்க. உடனே அவர்கிட்ட போயிட்டு லைசனை வாங்கி கொண்டு போயிட்டு பாரம் கொடுத்துட்டு ஆஃபீஸுக்கு. அவர் லைசன்ஸ் மினிஸ்டர் இல்லை. ஏன்? பொண்டாட்டி இவரோட சண்டை பிடிச்சிட்டு போயிடுச்சு. அப்படித்தான் இருக்கணும். பைபிள்லே பவுலடியார் தீமோத்தேயுக்கு சொல்கிறாரு, என்னது? நீ உண்மை கைகளை வைக்கும்போது பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை அலட்சியம் பண்ணாதுன்னு. ஆனால் இன்றைக்கி என்ன மாதிரி நடக்குதுன்னா, பைபிள் 66 புத்தகத்தை மனப்பாடமாக சொல்ல தெரியாதவனா இன்றைக்கி பாஸ்டராக இருக்கணும். ஒழுங்காக ஜெபம் பண்ண தெரியாதவனா இன்றைக்கி பாஸ்டராக இருக்கிறான். தடி எடுத்தவனெல்லாம் தண்டல்காரனாகின ஒரு காலம் வந்திருக்குது. அதுலேயும் குறிப்பாக ஐரோப்பாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா காமெடி ஷோ. முந்தா நாள் ரசிக்கப்பட்டவன் நேற்று ஞானஸ்தானம் எடுத்து இன்றைக்கி பாஸ்டர், நாளைக்கு ரெவரன், நாளாண்டைக்கு டாக்டர், அதுக்கு அடுத்த நாள் கார்டினல், இன்னும் கொஞ்சம் நாளில் போப்புன்னு நிற்பான். அந்த ஆளுக்கு ஆப்பு வச்சுருவான். யாருக்கு? ஃப்ரான்சிஸுக்கு. ஒரு கமன ஒரு 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 இது. அதனால இந்த நாய் பூனை எல்லாம் இன்னைக்கு பாஸ்டர். ஒப்புக்கு மேலே ஏதாவது இருக்கா? கருத்து. ஆமாம். அப்புறம் சொல்லுவாங்க பிதா குமாரன் பரிசுத்தாவே அடுத்து இந்த ஆள் அப்படிமே. யெரொபெயாம் இதை தான் செஞ்சான். யெரொபெயாம் என்ன செஞ்சான்? அந்த பலிபீடங்களில் வேண்டிய ஆள் வா, நான் உன்னையே ஆசாரியன் ஆக்குறேன். உடனே இவருக்கு மவுசு கூடிடுச்சு. கண்டவனையும் ஆசாரியன் ஆக்குறேன். அந்த அந்த பலிபீடம் தானே பாஸ்டர் எங்களை வெட்டிச்சு. நான் காட்டினேன் உங்களுக்கு. இப்பயும் இருக்குது தானே. ஓகேயா? பயங்கரம். ஆகவே அந்த யெரொபெயாமின் ஆவி ஒரு பொல்லாத ஒரு ஆவி. இன்னைக்கும் அது கிரிய செய்யுது. என்னையா? அப்போ அதை செஞ்சான் இந்த யெரொபெயாம். அதனால ஜனங்க விக்கிரகாராதனைக்குள்ள விழுந்துட்டாங்க. யெரொபெயாம்லேருந்து ஹோஷியா, அது தமிழில் எப்படி இருக்குன்னு தெரியல. யோசியா இல்லை, யோசியா தெற்கு ஹோஷேயான் இருக்கும், அல்லது ஹோஷேயான் இருக்கும். யெரொபெயாம் முதல் ஹோஷேயா வரை மொத்தம் 19 அரசர்கள் அந்த வடக்கு ராஜ்யத்தை ஆட்சி செய்தாங்க. புரியுதா? யெரொபெயாம்லேருந்து ஹோஷேயா வரை மொத்தம் எத்தனை அரசர்கள்? 19 அரசர்கள் வடக்கு ராஜ்யத்தில் அரசர்களாக வந்தாங்க. அப்போ வடக்கு ராஜ்யத்தில் அரசர்களாக வந்தவங்க ஒருத்தருமே
யூதா கோத்திரத்து தாவீதின் வம்சங்கள் அல்ல. ஏன்னா யூதா கோத்திரம் கீழே தான் இருந்துச்சு, மேலே இருக்கல. அப்போ இவெல்லாம் யாரால் ஏற்படுத்தப்பட்டவன்? இவன் அவனை அடிப்பான், அவன் அவனை அடிப்பான், இவன்டா ஆமி கமாண்டர் அவனை அடிப்பான், அப்புறம் அவன் ராஜாவான். அப்படி புரியுதா? அதில் அந்த 19 பேரில் ஒருத்தன் கூட தேவபக்தியோ தேவபயமோ இருந்தவன் இல்லை. அதில் ஆக பொல்லாதவன் யார்? ஆஹாப். ஏன்? அவன் எசபேலை போய்ட்டு கல்யாணம் கட்டிட்டு வந்து பெரிய அநியாயம் பண்ணான். ஆஹாப் அப்பா ஒரு இன்ட்ரெஸ்டான கேரக்டர் ஒம்ரி. ஏன்னா அந்த ஒம்ரி தான் ஒரு விளையாட்டு ஒன்று விட்டான். என்ன தெரியுமா? அதாவது வடக்கு ராஜ்யத்துக்குன்னு சொல்லி ஒரு தலைநகரம் இருக்கலை. தான்லேருந்து பெத்தேல் வரைக்கும் உள்ள அந்த முழு ஏரியாவும் அவங்க தான். அதனால அவன் ஏன்னா குறிப்பிட்ட ஒரு ராஜா, அப்புறம் அவனோட மகன், அப்படி இல்லையே. அவனுடைய மகன் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான், அதெல்லாம் வடக்கு ராஜ்யத்தில் இல்லை. ராஜாவுக்கு எவனாவது கழுத்தை வெட்டிட்டு ஒரு படைத்தலைவன் ராஜாவாவான், இல்லைன்னா எவனையாவது கொண்டாந்து பிடிச்சி கொண்டாந்து ராஜாவாக்குவாங்க. அப்படி ஆகவே அவன் எந்த ஏரியாவிலேருந்து வந்தானோ அந்த ஏரியா தான் தலைநகரம் மாதிரி இருந்தது ஒம்ரி வார வரைக்கும். ஒம்ரி என்ன தெரியுமா செஞ்சான்? ஒம்ரி தான் ஒரு ஏரியாவில் அவன் ஒரு நகரத்தை நிர்மாணித்து தண்ட பேரில் அதை தலைநகரமாக்கினான். அப்போ அந்த பேருக்கு என்ன, அந்த தலைநகரத்துக்கு என்ன பேர்? ஷம் ஒம்ரி யா. ஷம் ஒம்ரி யா, ஒம்ரியின் நகரம். புரியுதா? ஆகவே இப்போ இந்தியாவில் எம்ஜிஆர் நகர்னு இருக்குது, ஸ்ரீலங்காவில் ஜெயவர்தனபுரம்னு இருக்குது. அந்த மாதிரி ஒம்ரி நகர், ஒம்ரிபுரம், அதுதான் சமாரியா. அதான் சமாரியா. அதிலிருந்து ஒம்ரியினுடைய காலத்திலிருந்து வடக்கு ராஜ்யத்தினுடைய தலைநகரம் எது? சமாரியா. இப்போ இனி நீங்கள் 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் 1 நாளாகமம் 2 நாளாகமம் வாசிக்கும்போது இந்த நான் சொல்ல போகிற இந்த சொற்கள் நீங்கள் கண்டீங்கன்னா அது அந்த வடக்கு ராஜ்யத்தை தான் குறிக்கும். ஓகேயா? முதலாவது இஸ்ரவேல். ஆமாம். இப்போ சவுல், தாவீது, சாலமோன் காலத்தில் இஸ்ரவேல்னா முழு இஸ்ரவேலையும் குறிக்கும். ஆனால் சாலமோனுக்கு பிறகு தேசம் பிரிஞ்சிச்சே. தேசம் பிரிஞ்சதுக்கு பிறகுலேருந்து நீங்கள் இஸ்ரவேல் புத்திரர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் யூதா பெஞ்சமின் கோத்திரம் இல்லை. புரியுதா? சமஸ்த இஸ்ரவேல்னு வரவே வராது, அந்த டைமில் வராது. அதனால் அதை பற்றி கேள்வியே இல்லை. அப்படி ஒரு சொல் வர சான்ஸே இல்லை. இஸ்ரவேல்னு வரும். இஸ்ரவேல்னு வந்தால் வடக்கு ராஜ்யம் மட்டும்தான். சாலமோனுக்கு முந்தியாக இருந்தால் முழு இஸ்ரவேலையும் தான் இஸ்ரவேல் குறிக்கும். புரியுதா? அப்போ நீங்கள் இஸ்ரவேல் புத்திரர் அப்படின்னு நீங்கள் வாசிச்சிங்கன்னா தெரிஞ்சுக்கிறீங்க, வடக்கு ராஜ்யத்தை பற்றி தான் நீங்கள் படிக்கிறீங்க. வடக்கு ராஜ்யத்தை குறிக்கிற இன்னொரு சொல் என்ன தெரியுமா? சமாரியா. ஏன்னா அது அவர்களுடைய தலைநகரம். இப்போ நீங்கள் தமிழாக்கள் அடிக்கடி லண்டன் தேசம்னு சொல்கிறீங்கன்னா என் காதில் விழுந்திருக்கு. சொல்கிறீங்க தானே? லண்டன் தேசமா? இங்கிலாந்து தான் தேசம், லண்டன் தலைநகரம். ஏன்? பொதுவாக ஒரு தேசத்தை குறிக்கிறதுக்கு அதனுடைய தலைநகரத்தையும் சொல்லலாம். இப்போ நான் வெளிநாட்டுக்கு, நான் இந்தியாவுக்கு போகும்போது ஜனங்க என்ன கேட்பாங்க தெரியுமா? நிறைய பேர், எல்லாருமே இல்லை, நிறைய பேர், நீங்கள் கொழும்பா? அவனுக்கு நான் கொழும்பு இல்லைப்பா, நான் கண்டினா அவனுக்கு அது புரியாது. ஏன்னா இந்தியாவில் வாழ்கிறவங்களுக்கு ஸ்ரீலங்கா ஒரு குட்டியோண்டு தீவு. கொழும்புனா முழு ஸ்ரீலங்காவும் கொழும்புன்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். கொழும்புலேருந்து 3 மணி நேரம் போகணும் என் இடத்துக்கு. ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் கொழும்பு தான் ஸ்ரீலங்கா, ஸ்ரீலங்கா தான் கொழும்பு, இல்லையா? பாரிஸ் தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கும் ஜனங்களே, பாரிஸ் தேசமோ பிரான்சினுடைய தலைநகரம். அது மாதிரி சமாரியா அப்படின்னு சொல்கிறது எதை குறிக்கும்? முழு வடக்கு ராஜ்யத்தையும் குறிக்கும். ஓகே. 3வது எப்ராயிம் புத்திரர்களே அப்படின்னா எப்ராயிம் கோத்திரம்னு மட்டும் நினச்சிடக்கூடாது. 10 கோத்திரங்கள் சொன்னேனே, அந்த 10 கோத்திரங்கள் ஆக பெரிய கோத்திரம் எப்ராயிம். அதில் தான் கூட ஜனங்க இருந்தாங்க. ஆகவே எப்ராயிம். பாஷான் அப்படின்னு சொன்னாலும் அவங்க தான். ஏன்?
இவங்க தான் பாஷான் ஏரியாவில் இருந்து நிறைய மாடுகளை வளர்த்து, பாஷான் மாடுகள்னா யாருக்கு? சங்கீதத்தில் அதுதான் அது வடக்கு ராஜ்யத்தை தான் குறிக்கும். ஓகே, ஆகவே ஏசாயா நிறைய ஏசுவார் அதில் பாஷானின் மாடுகளே. ஓகே, அப்போ இஸ்ரவேல், எப்ராஹிம், சமாரியா இதெல்லாம் அந்த வடக்கு ராஜ்யத்தை குறிக்கும். இப்போ கிறிஸ்துவுக்கு முன் 722ஆம் ஆண்டு அசீரியர்கள் இஸ்ரவேலை தாக்கி, இஸ்ரவேல்னா யாருன்னு இப்போ உங்களுக்கு தெரியும் இல்லையா? முழு இஸ்ரவேலும் இல்லை, வடக்கு ராஜ்யம் தாக்கி அவங்கள இல்லாமாக்கிட்டாங்க. எப்படி இல்லாமாக்குனாங்கன்னா, அவங்கள அழிச்சு போடலை, கொஞ்சம் பேரை மிச்சம் வச்சுட்டு முழு பேரையும் கொண்டு போய் ஒவ்வொரு இடங்களில் அவங்க பிடிச்ச மற்ற நாடுகளில் போட ஆரம்பித்தாங்க. இந்த அசீரியர்களுடைய சில மன்னர்கள் பேர் உங்களுக்கு தெரியுமா? ஷல்மனேஸ்வர், நீங்கள் பைபிள் வாசிச்சா சல்மனேஸ்வர்னு வாசிப்பீங்க. செனகெரிப், யார் சொன்னது? செனகெரிப். இந்த எசேக்கியா ராஜா யூதா ராஜ்யத்தை ஆட்சி செய்த காலத்தில் எசேக்கியா ராஜாவுக்கு வாலாட்ட பார்த்தவன் தான் அசீரிய மன்னன் செனகெரிப். சல்மனேஸ்வர், செனகெரிப் இவங்கெல்லாம் அசீரிய மன்னர்கள். அசீரியா ஒரு பெரிய சாம்ராஜ்யம். அந்த அசீரியர்கள் கிறிஸ்துவுக்கு முன் 722 ஹொஷியா அப்படிங்கிற அவங்களுடைய ஒரு மன்னனுடைய காலத்தில், வடக்கு ராஜ்யத்தினுடைய மன்னன் காலத்தில் இவங்க வந்து இஸ்ரவேலை இல்லாமல் ஆக்கிட்டாங்க. இந்த பாயிண்ட்டை நல்லா கேட்டுக்கிறேங்க, ரொம்ப முக்கியம். என்னன்னா, இவங்க அடிமைகளாக அசீரியாவுக்கு கொண்டு போகலை. அசீரியர்கள் என்ன செஞ்சாங்க? தேசமாக பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு பொய்க்கு ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். இலங்கையை பிடிச்சிட்டாங்க, இந்தியாவை பிடிச்சிட்டாங்க, ஃப்ரான்ஸை பிடிச்சிட்டாங்க, இங்கிலாண்டை பிடிச்சிட்டாங்கன்னு வைப்போமே. அப்போ இப்போ இஸ்ரவேலை பிடிச்சிட்டாங்கல்ல, என்ன செஞ்சாங்க? இஸ்ரவேலர்கள் கொஞ்சம் பேரை இந்தியாவில் போடுறது, கொஞ்சம் பேரை இலங்கையில் போடுறது, கொஞ்சம் பேரை ஃப்ரான்ஸில் போடுறது, கொஞ்சம் பேரை இங்கிலாண்டில் போடுறது, கொஞ்சம் பேரை ஜெர்மனியில் போடுறது. அதே மாதிரி இந்தியர்கள், இலங்கையர்கள், ஜெர்மனியர்கள், ஃப்ரெஞ்சு, இங்கிலாந்து கொஞ்சம் பேரை எல்லாத்தையும் கொண்டு வந்து சமாரியாவில் போடுறது. இதுதான் அசீரியர்களுடைய டாக்டிக். அவங்க எந்த நாடுகளை பிடிச்சாங்களோ, சொல்லுவோமே 25 நாடு பிடிச்சாங்கன்ட்டு, 25 நாடுகளையும் சேர்ந்த ஜனங்களை மசாலாவாக்கி 25 நாடுகளையும் போடுறது. ஏன் அப்படி செஞ்சாங்க? ஒன்றா இருந்து ஏதாவது இந்த தேசத்துக்கு விரோதமாக பண்ணிடுறவங்க அப்படின்ட்டு. வித்தியாசமான ஜனங்களை போட்டால் ஒன்றா இருக்க மாட்டாங்களே. இப்போ நீங்கள் ஃப்ரான்ஸை எடுத்து பாருங்கள், பாரிஸை எடுத்து பாருங்கள். எவ்வளவு கிறிஸ்தவங்க இந்த பாரிஸில் இருப்பாங்க. ஆனால் கிறிஸ்தவங்க எப்படி வாழ்கிறாங்க தெரியுமா? தமிழ் கிறிஸ்தவன் வேறையா, ஆப்ரிக்கன் கிறிஸ்தவன் வேறையா, அல்ஜீரியன் கிறிஸ்தவன் வேறையா, ஃப்ரெஞ்சு கிறிஸ்தவன் வேறையா, இப்படி தான் வாழ்வாங்க. ஏன் முடியாது? இப்போ இந்த இடத்துல ஒரு 5 ஆப்ரிக்கன், 5 அல்ஜீரியன், 5 ஃப்ரெஞ்சுக்காரன் வச்சுக்கிட்டு எப்படி நடத்துறது? எத்தனை பேர் மொழிபெயர்க்கணும்? அதை விட அவன் பாஷை பேசுகிறவன் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு இருப்பான். அதே தான் இந்த ஆசிரியர்களுடைய விளையாட்டு. புரியுதோ? இப்போது யாருக்காவது புரியலைன்னா தயவுசெய்து நிப்பாட்டி கேளுங்க, ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். இப்போ ஒரு 95% ஜனங்களை கொண்டு போய் ஒரு 5% யூதர்கள் சமாரியாவில் மிச்சப்பட்டாங்களே, அவங்களோட நிலைமை என்ன? யூதர்கள்னு சொல்லலாம் தானே அவங்கள? இஸ்ரவேலர்கள், சரி இஸ்ரவேலர்கள்னு சொல்லுவோமே. யூதர்கள் தானே இஸ்ரவேலர்கள். எபிரேயர்கள், இஸ்ரவேலர்கள், யூதர்கள் எல்லாமே ஒரே ஆக்கள் தான். இப்போது இந்த இஸ்ரவேலர்கள் கொஞ்சம் பேரை மிச்சம் வச்சான்ல அசீரியன், அவங்களோட நிலைமை என்ன? அடிமை இல்லை, அடிமை கிடையாது. என்னையா? தலைவர்கள் ஏற்படுத்தல, அப்படியே இல்லை. என்னது? மசாலா வாழ்க்கை. என்ன ஆகுது இப்ப? இவங்க பார்க்குறாங்க
அந்த நாட்டுக்கார சிரியன், அப்புறம் ஏதோமியன், அப்புறம் மோவாபியன், அம்மோனியன், இப்படி ஊறுபட்டவங்க வந்து இப்போ எல்லாம் ஒன்றா சமாரியாவில் வாழும்போது இது ஒரு மசாலா குரூப்பாக மாறிடுச்சு. ஆனால் அந்த மசாலா குரூப்பில் யார் பெரியத்தனம் வகிக்கிறது? இஸ்ரவேலர்கள். ஏன்னா எங்கள் இடத்துக்கு தானே நீங்கள் வந்திருக்கீங்க. ஆகவே இவங்க அவங்கள கல்யாணம் கட்டிக்கிட்டு இவங்களா மாற்றுறாங்க. இப்போ நீங்கள் வந்து சொல்லுவோமே, நீங்கள் வந்து வேறொரு தேசத்தான்ட்டு கல்யாணம். இப்போ உங்களுக்கெல்லாம் நிறைய பேருக்கு ஃப்ரெஞ்சு பாஸ்போர்ட் கொடுத்த மாதிரி. இப்போ நிலைமையை பாருங்கள், எத்தனை பேர் ஃப்ரெஞ்சு பாஸ்போர்ட் வச்சுருக்கீங்க? கேமராவுக்கு வரல, பயப்படாமல் கையை தூக்குங்க. ஏன் சிரிக்கிறேன் தெரியுமா? உங்களை பார்க்கும்போது பிரான்ஸ்காரங்க மாதிரியே இல்லை. உங்களை பார்க்கும்போது எப்படி தெரியுமா இருக்கு? அசல் ஸ்ரீலங்கன் இந்தியன் மாதிரி இருக்கு. சுதாவை பார்க்கும்போது எனக்கு ஒரு பிரெஞ்சுக்காரி மாதிரியா இருக்குது. ரெபேக்காவை பார்க்க பிரெஞ்சுக்காரி மாதிரியா இருக்கு. இந்த பாருங்க, சோமரி வாய் வயிறுமா இருக்கிறாரு பிரெஞ்சு. இப்போ உருவத்துலையும் இவங்க பிரெஞ்சு மாதிரி இல்லை. பேச சொல்லுங்க, பிரெஞ்சில் பேச சொல்லுங்க. பிரெஞ்சு பற்றுள்ள ஒரு பிரெஞ்சுக்காரன் இவங்க பிரெஞ்சு பேசுறத கேட்டான் கொல்ல மாட்டான், அவன் தற்கொலை பண்ணிக்கிறான். நீங்க எல்லாம் பிரெஞ்சு இல்லை, நீங்க பிரெஞ்சு சிட்டிசன் ஆயிட்டீங்க. ஆனா நீங்க மனசுல பிரெஞ்சு ஆயிட்டீங்களா? மூளையில் ஃப்ரெஞ்ச் ஆகிட்டீங்களா? தோலில் ஃப்ரெஞ்ச் ஆகிட்டீங்களா? இல்லை நீங்கள் உங்கள் நடத்தையில் தான் ஃப்ரெஞ்ச் ஆகிட்டீங்க? உண்மையில் இல்லை, சீரியஸாக. இப்போ நீங்கள் ஃப்ரெஞ்சுங்கிறீங்களே, என்னத்தில் நீங்கள் ஃப்ரெஞ்ச்? ரெண்டு விஷயத்தில் தான் ஃப்ரெஞ்ச். என்னது? ஒன்று டாக்குமெண்ட்டில் நீங்கள் ஃப்ரெஞ்சாம், ரெண்டாவது ஃப்ரான்ஸில் வாழ்கிறீங்களாம். இந்த ரெண்டில் தான் நீங்கள் என்னய்யா மற்ற எதுலையுமே நீங்கள் ஃப்ரெஞ்ச் இல்லை. சமாரியாவுக்கு வந்தவங்களுக்கு இதுதான் நடந்துச்சு. சமாரியாவில் இருந்த இஸ்ரவேலர்கள் என்ன செஞ்சாங்க? மற்றவங்களை எல்லாம் வாங்க எங்களோட கல்யாணம் கட்டிக்கிட்டு விருத்த சேதனம் பண்ணிக்கிட்டு நீங்கள்லாம் இஸ்ரவேலர்களாகுங்க அப்படின்னு வந்தவங்களெல்லாம் இஸ்ரவேல் ஆக்கிட்டாங்க. இப்போ சமாரியாவில் வாழ்கிறவங்க எல்லாம் யாரு? இஸ்ரவேலன், யூதன். அப்போ அவனை பார்த்தா இப்போ 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 உங்களை கேட்டான்னு சொன்னால் உங்களுடைய நேஷனாலிட்டி என்னன்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இல்லை இல்லை, இவங்க இஸ்ரவேலன் யூதன்னு சொல்ல மாட்டாங்க, ஃப்ரெஞ்சுன்னு தானே சொல்லுவீங்க. ஃப்ரெஞ்சுன்னு தானே சொல்லுவீங்க. அது மாதிரி சமாரியாவில் வாழ்கிறவெல்லாம் இப்போ என்ன தெரியுமா சொல்கிறான்? நான் இஸ்ரவேலன், நான் யூதனுங்கிறான். சமாரியாவுக்கு அது ஓகே. உண்மையான யூதர்களில் 2 கோத்திரம் இன்னும் கீழே இருக்குது தெற்கில். இவன் கேள்விப்படுறான். இவன் கேள்விப்படும் போது இவனுக்கு எப்படி இருக்கும்? இப்போ யோசிச்சு பாருங்க. உண்மையான பிரெஞ்சு பற்றுள்ள ஒருத்தன் ஒரு கூட்டம் இருக்குது, அவங்க கிட்ட உங்க 4 பேர்த்தையும் கொண்டு போயிட்டு இதோ பிரெஞ்சுக்காரர்கள் கொண்டாந்து நிப்பாட்டினா என்னது சொல்லிட்டு ஒரு கட்சி அவங்க வெளிநாட்டுக்காரங்களே பிடிக்காது. அது நியாயம் தானே? அது நியாயமா இல்லையா? நீங்க யோசிங்க பார்க்கலாம். இல்லை, இனவாதம்ங்கிற சொல் வந்து ஒரு சரியில்லாத சொல். ஆனால் அவங்களோட சைட்லையும் ஒரு 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 நியாயம் இருக்குதுன்னு நீங்கள் யோசிக்கணும்ல. இப்போ நம்ம இன ரீதியாக நாங்கள் பேச முடியாது. எங்களுக்கு எப்படி இருக்கும்? எங்கள் நாட்டுக்கு எவனாவது ஒரு வெளிநாட்டுக்காரன் வந்து ஏன் பாஸ் இந்த புத்தர் சிலையை கொண்டதுக்கு இவ்வளோ அட்டாசம் பண்ண? புத்தர் சிலைகளை யாழ்ப்பாணத்து பக்கம் கொண்டு போனதுக்கு யாழ்ப்பாணத்தில் உள்ளவங்க படுற வேதனையும் அவங்களோட கோபங்களும் எரிச்சலும் எவ்வளவு இருக்குதுன்னு நமக்கு தெரியுதுல்ல. அப்போ அவங்களோட ஷூஸில் நின்று பாதிக்கப்பட்ட ஜனங்களாக இருக்கிறனால தான் நமக்கு நம்மளை குறித்து பரிதாபமாக இருக்குது. ஆனால் அவங்கள லண்டனை நீங்கள் எடுத்து பார்த்தா லண்டனில் இருக்கிற வெள்ளைக்காரனுங்களே துரத்தி அடிச்சிட்டானுங்களே. லண்டனில் இன்னும் அந்த லண்டன் 1, இந்த ஹைட் பார்க், இந்த பக்கிங்ஹாம் ஷயர், மார்பிள் ஆர்ச், இந்த ஏரியாவில் தான் கொஞ்சம் வெள்ளைக்காரன் மிச்சம் இருக்கிறான். நீங்கள்
பிளேஸ்டோ, ஈஸ்ட் ஹாம், அப்டன் பார்க் பக்கம் போனீங்கன்னா வெள்ளைக்காரனா மருந்துக்கு கூட எடுக்க முடியாது. அப்புறம் அங்கிட்ட ஏன்னா இங்கிட்டலாம் இருக்கிறவங்க முழுக்க பாகிஸ்தான்காரனும் இந்தியாக்காரன். பர்மா பஜார் மாதிரி எலிஃபண்ட் அண்ட் காசல் அந்த கீழ்ப்பக்கம் போனீங்கன்னா முழுக்க கருவல் தான் இருக்கிறான். அப்போ இந்த ஃப்ரான்ஸ்லேயும் பாரிஸ்லேயும் அப்படி தான். லா செப்பலுக்கு ஃப்ரெஞ்சு வெள்ளைக்காரன் வரும்போது அவனுக்கு எவ்வளோ கவனம் இருக்கும். அடே இது ஒரு காலத்தில் லஷா அப்பேல், இப்போ லஷா அப்பேலே இல்லை. இப்போ லஷா அப்பேல் எங்கே இருக்குன்னு கேட்டால் லஷா அப்பேல் லஷா அப்பேலோ இப்படி இடம் பேசிருக்குன்னா கிடக்குதோ எழுதி காட்டு. ஓ லாச்சப்பலே. யோசிச்சு பாருங்க, அந்த உண்மையான பிரெஞ்சுக்காரனுக்கு எவ்வளவு ஒரு வேதனை வருமா இருக்கும். நெப்போலியன் மாத்திரம் மறுபடி பிறந்து வந்தான்னா திருப்பி தற்கொலை பண்ணி செத்துரும். ஆனால் பாஸ் இந்த உண்மையான ஜூதர் வந்து வெள்ளை தானே, தனி வெள்ளை தானே அப்படின்னு இல்லை. அப்படி அவங்க ஒரு விதமான கலர், முழு வெள்ளை கருப்புல இருக்கிற அந்த மிலிட்ரியில் பார்த்தோம். அது எத்தியோப்பிய யூதர்கள். எத்தியோப்பியாவில் இருந்தவங்க வர்றாங்க திருப்பி. இந்த 722 இல்லை, எத்தியோப்பியாவுக்கு போனது சாலமோன் காலத்தில், அது வேற கதை. ஆனால் 722 அசீரியர்கள் இந்த மாதிரி போட்ட போது தான் சிரேனைங்கிற இடத்துக்கும் போட்டாங்க. சிரேனை வந்து ஆப்பிரிக்காவில் இருக்கு. சிரேனை ஊரனாகிய சீமோன் அவருக்கு பலவந்தம் பண்ணி சிலுவையை தூக்க சொன்னாங்க தானே. ஏன்? நல்ல கருப்பாக வாட்ட சாட்டமாக உயரமாக ஆப்பிரிக்கன் மாதிரி வந்தான். அவங்க தோலெல்லாம் மாறி போயிடுச்சு. அதனால ஏன்னா கிமு 722 நான் யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட 750 வருஷம் ஆப்பிரிக்காவில் வாழ்ந்துட்டாங்க. அதனால அவங்க எல்லாம் உருவெல்லாம் கருப்பு மாதிரி மாறி போயிடுச்சு. புரியுதா? அதுதான் சிரேனை ஊரானாகிய சீமோனுக்கு இவங்க பலவந்தப்படுத்தினது ரோம போர் சேவகர்கள் இயேசுவினுடைய சிலுவையை தூக்குறதுக்கு. அப்போ ஆகவே இப்போ என்ன சங்கதினா, இந்த சமாரியா வாழ் இஸ்ரவேலர்கள் அல்லது ஜனங்கள் தங்களை இஸ்ரவேலர்களாக யூதர்களாக பிரகடனப்படுத்தி கொண்டாங்க. ஆனால் இன்னும் அந்த 10 கோத்திரம் போயிடுச்சு. ஆனால் இன்னும் 2 கோத்திரம் கீழே இருக்குது. இப்போ இவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? அந்த சமாரியாவில் மிச்சப்பட்ட யூதர்கள் என்ன தெரியுமா செஞ்சாங்க? வெளியேருந்து கொண்டு வரப்பட்ட ஜனங்கள் எல்லாம் யூதர்களாக மாற்றிக்கிட்டு நாங்கள் யூதர்கள் தானே அப்படின்னு இவங்க ஏற்றுக்கொண்டாங்க. ஏற்றுக்கொண்டுட்டு இப்போ நம்ம ஒரு நாடாக இல்லை தானே. இப்போ நம்மளோட ஜனங்களில் மிச்சம் இருக்கிறது இந்த தெற்கு ராஜ்யம் மட்டும் தானே. அது பாதிக்கப்படலையே. சமாரியாவில் இருக்கிற யூதர்கள் நைஸாக எருசலேமோட ஒப்புரவாகிறதுக்கு வந்தாங்க. ஹலோ, விளங்குதா அவங்களுக்கு? இன்னும் இந்த யூதா கோத்திரமும் பெஞ்சமின் கோத்திரமும் சேர்ந்த தெற்கு ராஜ்யமாக இருக்குது. அப்போ நம்ம ஜனங்களை இவங்க கொண்டு போய் எங்கெங்கெல்லாம் சிதறடிச்சிட்டான். ஆகவே இனி எங்களுடைய ஜனங்கள்னு சொல்லி இருக்கிறது எருசலேம் வாழ் யூதர்கள் தானே. இனி நாங்கள் அவங்களோட சமாதானமாகுவோன்னு சொல்லிட்டு இவங்க வந்தாங்க. எருசலேம் வாழ் யூதர்களை ஏற்றுக்கொண்டாங்களா? இல்லை. என்ன தம்பி? அதாவது அவங்கள வந்து பல தேசங்களுக்கு அனுப்புறான்னு சொல்றீங்க. அவங்க எப்படி பல தேசங்களுக்கு போக முடியும்? அவங்க அசீரியர் எல்லா ராஜ்யங்களும் ஆளல. அசீரியர்கள் தான் ராசா மொத்த உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் கைப்பற்றினவங்க. அசீரியர்கள் தான் உலகத்தின் முதல் சாம்ராஜ்யம். மற்றவங்களை அடிச்சு எகிப்தெல்லாம் பெரிய ராஜ்யங்களாக இருந்ததுக்கு எகிப்து போயிட்டு வேற எங்கேயும் ஆளலை. பாபிலோன் பிறகுதான் வந்துச்சு. உலகத்தில் மொத்த ஒரு தேசம் மற்ற தேசங்களை கைப்பற்றி ஆள ஆரம்பிச்சாங்கன்னா மொத்த அதை செஞ்சது அசீரியர்கள். ரெண்டாவதாக செஞ்சது பாபிலோனியர்கள் அசீரியர்களை அடித்து அந்த நாடுகள்லாம் பிடிச்சிக்கிட்டாங்க. மூணாவது மேதியர்களும் பேர்சியர்களும் சேர்ந்து பாபிலோனியாவை அடித்து நாடுகளை பிடிச்சிக்கிட்டாங்க. அவங்க பிடிச்சிக்கிட்ட போது அவங்களுக்கு கீழே இருந்த நாடுகளுடைய தொகை 127. கிறிஸ்துவுக்கு முன் 334 அலெக்சாண்டர் மன்னன் பெர்ஷியாவை அடித்து அவளத்தையும் கைப்பற்றி கொண்டான். புரியுதோ? கிறிஸ்துவுக்கு முன் 64 ரோமர்கள் கிரேக்கர்களை அடித்து பிடிச்சிக்கிட்டாங்க. சிரிய நாடு இல்லை, அசீரியாங்கிறது ஈரான் ஈராக் அந்த ஏரியாவில் இருந்த ஒரு நாடு. இப்போ இல்லை. பாபிலோனியா ஈராக், பெர்ஷியா ஈரான் அந்த ஏரியாவில் தான் அசீரியாவும் இருந்துச்சு. இப்போ இல்லை.
நினிவே அவங்களுடைய தலைநகரம். அதான் ஈராக்கிட ஒரு சைடில் இருக்குது. ஆமாம், புரியுதோ? அப்போது அசீரியர்கள் செஞ்ச வேலை இப்போ புரியுது அவங்களுக்கு. ஆனால் அப்படி தூர வீசப்பட்ட யூதர்கள் இருக்காங்களே, வேறு இடங்களுக்கு போய் போடப்பட்ட யூதர்கள் அந்த தேசங்களோட கலக்கலை. அதுதான் மிரக்கல். அவங்க கலக்கலை, அவங்க எல்லாம் தான் சேர்ந்து 1948 மே மாதம் 14 உள்ளே வந்தாங்க. ஏன்னா 48 இஸ்ரவேல் தேசமாக வந்தபோது, புரியுதாரா சார்? ஆனால் சமாரியாவில் இருந்த யூதர்கள் குழப்பிக்கிட்டாங்க. வெளியே இருந்து வந்தவங்களெல்லாம் கல்யாணம் கட்டி எல்லாம் பண்ணி தங்களுடைய அந்த யூத தன்மையவே இல்லை, சும்மாவே அவங்க விற்கிற ஆராதனைக்காரங்க தான். ஆனால் இந்த செதறடிக்கப்பட்டு போனாங்களே யூதர்கள், அவன் போன இடத்துல உண்மையான யூதனாக மாற தொடங்கிட்டான். ஏன்? வைராக்கியம் இல்லை, வேதனை. அங்கங்கே போய் மணந்துரு அடி வாங்கினா மணந்துருவாங்க தானே, ஆமாவா இல்லையா? அடி வாங்கவும் தானே மணந்துருமனா? எஸ். இல்லவே இல்லை. அதுக்கு நான் வரேன் இன்னைக்கே வரேன், அது நான் வரேன் உங்களுக்கு. ஓகே, அப்போ நல்ல கேள்வி. நான் வரேன், அந்த பாயிண்ட்டுக்கு வரேன், கேளுங்க. இப்போ என்ன நடந்துச்சு? இந்த வடக்கு ராஜ்யத்தை பற்றி தானே பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படி வெளியே ஒவ்வொரு தேசங்களில் வீசப்பட்டவங்க அங்கே போய் மனம் திரும்பி உண்மையான தேவனையே ஆராதிச்சுக்கிட்டு இப்ரேய மொழியவே பேசிக்கிட்டு வாழ்ந்தனால தான் 1948 அவங்களுக்கெல்லாம் வர முடிஞ்சுது. இன்றைக்கி அந்த 10 கோத்திரங்களும் இஸ்ரவேலுக்குள்ளே இருக்குது, புரியுதோ? ஆனால் சமாரியாவில் விடப்பட்டவங்களுக்கு திமிர் தானே எங்களை பிடிச்சிட்டு போகல. அதனால் வெளியே இருந்து வந்தவங்களை கல்யாணம் கட்டி இவங்க எல்லாம் இது பண்ணி எருசலேம் யூதர்களோட என்னம்மா அதுக்கும் நான் வருவேன், அதுக்கும் நான் வர்றேன், அதையும் நான் சொல்ல போகிறேன் இன்னைக்கு. ஓகேயா? இப்போ சமாரியர்கள் உங்களுக்கு புரியுதா யாருன்னு? இவங்க தங்களுடைய யூதத்தன்மையை கெடுத்துக்கிட்டு அந்நியர்களோட தங்களை கலக்க வச்சு இவங்க எருசலேமோட ஒப்புரவாக வந்தாங்கோ. எருசலேம் யூதர்களை ஏற்றுக்கொண்டாங்களா? ஏற்றுக்கொள்ளாதனால இவங்க திமிரு பிடிச்சி என்ன தெரியுமா செஞ்சாங்க? எங்களுக்கும் டோரா ஞாபகம் இருக்குன்னு இவங்க ஒரு டோராவை எழுதிக்கிட்டாங்க. அதுக்கு பேர் சமாரிய பஞ்சாகமம், சமாரிட்டன் பென்டடுக். ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், என்னாகமம், உபாகமம் இருக்குல்ல, அவங்க எழுதிக்கிட்டாங்க. அது பயங்கர குழப்பமாக இருக்கும், புரியுதா? ரொம்ப கேவலமான ஒன்று. அவங்க ஆண்டவருடைய மலையை எதை கும்பிட ஆரம்பித்தாங்க தெரியுமா? கெரிசீம்ங்கிற மலையை. சமாரியாவில் இருக்குது கெரிசீம், இன்றைக்கும் இருக்குது அந்த மலை. இதனால யூதர்களுக்கு எவ்வளவு கோபம்னா, சமாரியா மேலே சும்மா கோபம் இல்லை, ஒரு அருவருப்பே வந்துருச்சு. சமாரியானாலே இவங்களுக்கு இந்த முஸ்லீமுக்கு பண்டிகை கண்ட மாதிரி. சமாரியானா வெறுக்க தொடங்கினாங்க. சமாரியர்கள் இஸ்ரவேலுக்குள்ள யூதாவுக்குள்ள வரவே விட மாட்டாங்க. இவங்களும் அப்படியே சமாரியா. இப்போ என்னைய பாருங்களேன், எருசலேம் இங்கே இருக்குது, எருசலேம் இங்கே இருக்குது, கலிலேயா இங்கே இருக்குது, சமாரியா எங்கே இருக்குது? நடுவில். எருசலேம் பக்கம் இருந்து கலிலேயா போகிறதா இருந்தால் சமாரியாவை தாண்டி போகணும், போக மாட்டாங்க. என்ன செய்வாங்க? எருசலேம்லேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு யோப்பா வரைக்கும் போய் கடற்கரை வழியே சிசரியா வழியால் ஐஃபா வரைக்கும் நடந்து அங்கேருந்து மெகிடோ பள்ளத்தாக்கு வழியால் கலிலேயாவுக்கு வருவாங்க. அல்லது எருசலேம்லேருந்து இந்த பக்கம் எரிகோ வரைக்கும் இறங்கி போய் யோர்தான் நதியோட மேலே நடந்து கலிலேயாவுக்கு போவாங்க. புரியுது உங்களுக்கு? புடி மூக்க தொடர மாதிரி. அப்போ இந்த எருசலேம் யூதர்கள் கலிலேயாவுக்கு போகிறதா இருந்தாலோ கலிலேயாவிலேருந்து இங்கே வரதா இருந்தாலோ சமாரியா வழியால் போகவே மாட்டாங்க. சமாரியன்னா அவ்வளோ ஒரு அந்நிய ஜாதியினர் கூட பரவாயில்ல,
ஆனால் சமாரியன் அசுத்தம். ஏன்னா அவன் தன்னை யூதன் சொல்லிக்கிறான், ஆனால் எல்லாத்தையும் குழப்பிக்கிட்டான். ஆண்டவரை குழப்பிக்கிட்டான், நியாயப்பிரமாணத்தை அவனே விருப்பமானதை எழுதிக்கிட்டான். சமாரியன்னா வெறுப்பு. புரியுதா? என்ன பிரச்சனை? இல்லம்மா, அவர் வந்தது கிலெயாத்துல இருந்து, யோர்தானுக்கு அந்த பக்கம். ஆனா சமாரியாவுக்கு போய் தான் பேசினார். ஏன்னா ஆகாப் இருந்தது சமாரியா. என்ன என்ன பெரிய ஊழியம் வந்து திட்டிட்டு போனது. ஐயா என்ன சமாரியாவுக்கு வந்து எலியா என்ன வாழ்ந்தாரா? கட்டா 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 கட்டான்னு வந்தாரு. வந்து டேய் படவான், நான் சொல்கிற வரைக்கும் மழை பெய்யாதுடான்னாரு. இங்கே ரிட்டர்ன் ஆகிட்டார் கேரித்துக்கு. அப்புறம் அங்கேருந்து சீதோனுக்கு போனார். 3.5 வருஷத்துக்கு பிறகு இறங்கி வந்தார். வந்து என்ன செஞ்சார்? என்ன நான் வீடு கட்டி குடும்பம் நடத்தினாரா? வந்து கொண்டாடி தீர்க்கதரிசிகளெல்லாம் சொல்லி கர்மேலில் கொண்டு போயிட்டு மோர்க்காங்கிற இடத்துல அறுன்னு அறுத்து அவங்க 450 பேரை வெட்டி போட்டு கீஷன் பள்ளத்தாக்கில். அப்புறம் வந்துட்டு என்ன செஞ்சார்? ஒரு நைட் தங்க பார்த்தாரு. அதுக்குள்ளே அவர் செய்தி அனுப்பிட்டான், விட்டு பிச்சு ஓடிட்டார். பாவன் சமாரியால் ஒரு நைட் கூட அந்த ஆளை தங்க விடலை. என்னமோ அவர் அங்கே வந்து சர்ச் கட்டி ஊழியம் செஞ்ச மாதிரி கேட்குறீங்க, ஒளிஞ்சு இருந்துக்கிட்டு. ஆமாம்மா, கிலியாத் இருக்கிறது எங்கே தெரியுமா? யோர்தானுக்கு அப்புறத்தில். இல்லை கிழக்கு பக்கம், யோர்தானுக்கு அப்புறத்தில். சமாரியால எலியா வாழவே இல்லை. அப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு திரும்ப வந்து எலிசாவை பிடிச்சதும் அந்த ஏரியாவில் இருந்தான். ஆமாம், அது பிறகு 13 வருஷம் அவர் தன்னுடைய ஊழியத்தை செஞ்சுட்டு போனார். அவருடைய ஊழியம் முழுக்க எல்லாம் சமாரியா. ஆமாம் 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 ஆமாம், வடக்கு ராஜ்யத்துக்கு தான் அவங்க 2 பேருமே ஊழியம் செய்தாங்க. எலியா எலிசா. ஆமாம் ஆமாம், இப்போ கிளியரா? ஆனால் அந்த சமாரியர்கள் அசீரியர்கள் வந்து அடித்ததுக்கு பிறகு, அதெல்லாம் எலியா காலத்துக்கெல்லாம் பிறகு தான் நடந்தது அசீரியர்கள். ஓகேயா? அதுக்கு பிறகு சமாரியர்களை யூதர்கள் வெறுத்தாங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், சமாரியர்கள் நல்லவங்களா? அவங்க மற்றவங்களோட கலக்காமல் எருசலேமுக்கு வந்திருந்தா வேற. சமாரியர்கள் ஆவிக்குரிய விபச்சாரிகள், ஏற்றுக்கொள்றீங்களா? துரோகிகள், ஏற்றுக்கொள்றீங்களா? அருவருப்பானவர்கள், ஏற்றுக்கொள்றீங்களா? மல்கியா 2:11 படி துரோகிகள், அருவருப்பானவர்கள், பரிசுத்த குலைச்சலாக்கின ஜனங்கள். அப்போ ஒரு உவமையில ஒருத்தன் திமிரா வந்து கேட்குறான் இயேசுக்கிட்ட, நான் என்ன செய்யணும்னு, உன்னை போல ஒன்று அயலான நேசினோன்னு. யார் 2 அயலான்னு அறிவு கட்டத்தனமாக கேட்டான். உடனே இயேசு ஒரு உவமையே சொன்னார். என்ன உவமை? எருசலேம்லேருந்து எரிகோவுக்கு ஒருத்தன் போகிறான். எல்லாம் யூதர்கள் வாழ்கிற ஏரியா. எருசலேம்லேருந்து எரிகோவுக்கு ஒருத்தன் போகிறான். அப்போ கல்லை வந்து அவனை அடித்து காயப்படுத்தி போடுறான். ஆசாரியன் பார்த்துட்டு அங்கிட்டு திரும்பிக்கிட்டு போகிறான். ஆசாரியன் காப்பாற்றிருக்கணும். லேவியன் பார்த்துட்டு அங்கிட்டு திரும்பிட்டு போகிறான், காப்பாற்றிட்டு போகணும். ஆனால் ஒரு கேவலமான ஒரு ஆவிக்குரிய விபச்சாரி அங்கே வர்றான். யார் அவன்? சமாரியன். அவன் வந்து இவனுக்கு காயம் கட்டி எல்லாம் பண்ணி அங்கே ஒரு விடுதியில் தங்க வச்சுட்டு, நான் திரும்பி வருவேன், அப்போ வேண்டிய காசெல்லாம் நான் கட்டுறேன், இவனை பார்த்துக்கோன்னு சொல்லி போகிறானே படவா. இந்த 3 பேரில் அந்த அடி வாங்கினவனுக்கு யார் அயலான் அப்படின்னு இயேசு அவனை தாக்கி கேட்குறாரு. அவனுக்கு ஒன்றுமே பண்ண முடியலை. அவன் சொல்கிறான், அந்த 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 உதவி செஞ்சவன் தான், அப்படி வந்தால் அதை போய் செய்ய அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. நம்ம ஆக்கள் என்ன பண்ணிட்டோம்? அந்த கதையில் வர்ற சமாரியனை இயேசுவாக்கி நல்ல சமாரியனாக்கிட்டோம். அதாவது நல்ல சமாரியன் இயேசுக்கு சொல்கிறது கிட்டத்தட்ட எப்படி தெரியுமா இருக்குது? நல்ல விபச்சாரியானவரே, நல்ல அருவருப்பானவரே. விளங்குதா? கொடுமாப்பா. அந்த கேரக்டர் நல்லமா இருந்ததுக்கு அவன் சரியில்லை. அவன் செஞ்ச வேலை நல்லமா இருந்ததுக்கு அது சரியில்லை. யோசிச்சு பாருங்க. இப்போ உங்களுக்கு நமக்கு இந்த பின்னணிகள் தெரியாதனால என்ன அழகா இங்கிலீஷில் சர்ச் பேர் குட் சமாரிட்டன் சர்ச். ஜீசஸ் த குட் சமாரிட்டன்.
நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாச்சு. நான் காடையும் கல்ச்சரையாக இருந்துட்டு போகிறேன், அதுக்கு ஏன் அவர் நல்ல விபச்சாரியானவர்? அதுதான் மீனிங். கொஞ்சம் இருங்க, இப்போ நீங்கள் உஷுங்கிறீங்க தானே, அதுதான் அர்த்தம். யூதருக்கு சமாரியன்னா யார் தெரியுமா? விபச்சாரிக்காரன், அருவருப்பானவன், பரிசுத்த குலைச்சல். அப்போ அதை இயேசு கூப்பிடலாமோ? நம்ம நிறைய அப்படி தெரியாமல் செய்கிறனால நம்ம ஒன்றும் பெரிய நரகத்துக்கு போகிறதில்ல, அப்படி இல்லை. ஆனால் நான் சொல்கிறேன், எவ்வளோ பயங்கரம். அந்த கேரக்டர் ஒரு விபச்சாரியாக இருந்தால் நீங்கள் நல்ல விபச்சாரி ஆனவரேன்னு சொல்லியிருப்பீங்களா? அந்த மேலே வர்ற கேரக்டர் ஒரு விபச்சாரின்னு வைங்க, செய்வீங்களா? இல்லை. நம்ம தெரியாமல் செய்கிறோம். என்ன செய்ய தெரியாமல் செய்கிறோம். அது அது இயேசு தனக்கு காட்டிக்கிட்ட உண்மையா அல்ல. அது அந்த என்ன இல்லையே, இல்லம்மா, வடக்கு ராஜா. அதைத்தான் நான் முதல்ல சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதாவது ராஜ்யம் பிரிஞ்சது இல்ல, தாவீதினுடைய கோத்திரம் கீழே தெற்கு, அந்த கோத்திரத்துல ஒருத்தனும் வடக்குல இருக்கல. ஆகாப், ஒம்ரி இவங்க யாருமே தாவீதின் வம்சம் கிடையாது. அதுவும் தாவீதுல இல்லை. யெகூ வந்து ஒரு கமாண்டர். ஆண்டவர் எலியாவுக்கு சொல்றாரு, அந்த ஆகாபினுடைய வம்சத்தையே அழிக்கணும், அதுக்காக ஒருத்தனை ஏற்படுத்துறாரு. வேற அதுக்காக யெகூ நல்லவன் கிடையாது. நேபாத்தின் குமாரனாகி யெரொபெயாம் பாவத்தை அவனும் பின்பற்றான். 19 ராஜாக்களுமே கெட்டவங்க தான். இப்போ அந்த சமாரியா கதை உங்களுக்கு புரிஞ்சுதா? இப்போ இயேசுவை பற்றி பேசுவோம். இயேசு எவ்வளவு நல்லவர்னா சுவிசேஷத்தை எல்லாருக்கும் கொடுக்க போறாரு. ஓகே, அவர் என்ன செய்கிறாரு? கொஞ்ச காலத்துக்கு பிறகு 12 சீஷர்களோடையும் எருசலேம் வந்து கலிலேயாவுக்கு போறாரு. எந்த வழியால் போயிருக்கணும்? யோப்பா போய் சிசரியா போய் ஹைஃபா வழியால் வந்திருக்கணும், அல்லது எரிகோ போய் யோர்தான் வழியால் மேலே வந்திருக்கணும். ஆனால் இவர் வேணும்னே எந்த வழியில் போகிறாரு? சமாரியா வழியால் போகிறாரு. அவர் போகும்போது 12 பேருக்கும் ஆவி ஆத்மா சரண எட்டம் மாதிரி இருக்குமா இல்லையா? யோசிச்சு பாருங்க, இவங்களுக்கு குழம்பி இருக்கும். இப்போ இவர்கிட்ட பிளான் என்ன? போயிட்டு அந்த கிணறுகிட்ட இருந்து அந்த அவளை சந்திச்சு நேர சமாரியா உள்ளுக்கு இவர் போனாலும் பிரச்சனை, ஏன்னா இவர் யூதன். அதனால இவர் டார்கெட் பண்ணுறாரு. தண்ணி எடுக்கிறதுக்கு காலையிலையும் அந்திக்கு தான் பொம்பளைகள் வருவாங்க. காலையிலையும் அந்திக்கோ போய் பொம்பளைகள் மத்தியில் போனால் கேஸ் ஆகிரும், பிரச்சனை ஆயிரும். அதனால டார்கெட் பண்ணுறாரு. ஒருத்தி இருக்கிற அவள் விபச்சாரி, அவள் காலையிலையும் அந்திக்கும் மற்றவங்களோட வரமாட்டான், ஏன்னா மற்றவங்க அவளை சேர்த்துக்கிறாங்க இல்லை. ஆகவே அவள் வர்றது பகல் டைம். ஆகவே அவளை டார்கெட் பண்ணி இவர் போகிறாரு. ஆனால் பிரச்சனை என்னன்னா, அவளை டார்கெட் பண்ணி இவர் போகும்போது 12 வில்லனுங்க இருக்கானுங்க பக்கத்தில். இந்த 12 பேர் இருந்தான்னா குழப்பம். அதனால வந்து நைஸாக அங்கே உட்காந்துக்கிட்டு சொல்கிறாரு, 12 பேரும் போயிட்டு எங்கேயாவது சாப்பாடு வாங்கிட்டு வாங்கலாம். மொத்தமே 13 பேர்னா எத்தனை பேர் சாப்பாடு வாங்க போகணும்? ஒரு ஆள் 2 பேர் மேக்சிமம். இவர் 12 பேரை அனுப்பிட்டு நல்ல பிள்ளை மாதிரி இவங்க சூனா போகிறானுங்க. உண்மை தானே? சீனியர் பாஸ்டரோடு இருக்கிறத விட எல்லாம் நம்ம போயிட்டு வந்தா நல்ல இல்லை, இது சைக்காலஜி. உண்மையில இயேசு எவ்வளோ சைக்காலஜி பாதிச்சாரு பாருங்க. எல்லாம் போயிட்டு வாங்கிட்டு வாங்கலிட்டானோ, ஓகே நாதா எவனாவது கேட்டானா, தனியாக நிற்க போகிறேன் நான் நிற்கட்டுமா? ஒருத்தன் அந்த அந்த மார்புல சாஞ்சிருந்தவனாவது கேட்டானா? இல்லை. பேதுரு முந்திரி கொட்டை கேட்டானா? இல்லை. சந்தோஷமாக 12 பேரும் போயிட்டாங்க. இவர் ஃப்ரீயாக இருக்கார். அக்கா வருது மெதுவாக வந்து தண்ணி எடுக்க வரும்போது இவர் கேட்குறாரு, எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு கொஞ்சம் தண்ணி தர முடியுமான்னு. அவ பார்த்துட்டு உடுப்பில் தெரிஞ்சிருச்சு யூதன்னு. அவ குழம்பிட்டா, இந்த ஏரியாவுக்கே நீங்கள் வர மாட்டீங்க, நீங்கள் எல்லாம் யூதர்கள், அது எப்படி நீங்கள் வந்தீங்க? இந்த லட்சணத்தை நீங்கள் என்கிட்ட தண்ணி கேட்குறீங்க, இப்படியெல்லாம் நீங்கள் செய்ய மாட்டீங்களே அப்படின்னோடனே இவர் நைஸாக கதை விடுறாரு. அவங்ககிட்ட தண்ணி கேட்டது யாருன்னு அவனுக்கு தெரிஞ்சதா, நீ அவர்கிட்டே கேட்டிருப்ப தெரியுமா அப்படிங்கிறாரு. உடனே அது பார்க்குது, எங்கே வாளி வச்சுருக்கீங்களா, குடம் வச்சுருக்கீங்களா, எங்கேருந்து தண்ணி? இயேசு சூப்பர் விளையாட்டு கொடுக்குறாரு.
அவர் சொல்கிறார், அப்படியே நான் குடிக்கிற தண்ணி நீ குடிக்கிற தண்ணியை இந்த கிணத்துலேருந்து தண்ணி குடித்தா திருப்பி தாவிக்கும். நான் ஒரு தண்ணி வச்சுருக்கேன் கொடுத்தேன்னு சொன்னால் தண்ணி தாகமே வராது. ஐயோ ஐயோ அந்த தண்ணி வேணுமே, தண்ணி வேணுமா, புருஷனை கூட்டிகிட்டு வா. அது 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 என்னன்னா அவன் முழுங்குறா, இப்போ முழுங்குறா. ஏன்னா அது ஏசு என்ன ஐடியா கொடுக்குறாங்கன்னா, இது ஒரு ஃபேமிலி பேக்கேஜ், தனி ஆளுக்கு கொடுக்க மாட்டோம், ஃபேமிலியாக வந்தால் தான் கொடுப்போம் அந்த தண்ணிங்கிற மாதிரி. போய்ட்டு புருஷனை கூட்டிகிட்டு வந்தோம்னா அது அது வந்து என்னென்னா, ஐயோ எனக்கு புருஷன் இல்லையே, உடனே ஒரு சில தெரியுமே. தெரியுமா? என்ன தெரியும்? ஏற்கனவே 5 பேர் இருந்தானுங்க உனக்கு புருஷனுங்க, இப்போ ஒருத்தன் வச்சிருக்கான் அவனே, அவனுக்கு புருஷனே இல்லைன்னொன்னா இவோ ஐயோ அம்மானு ஓடுறாளே ஊருக்கு. அவளே பேர் பார்த்துருக்கிறாரு. அப்படியே இந்த மாதிரியே எனக்கு நடந்தது அப்படியே சொல்கிறாரு. அப்படின்னா அவங்க எல்லாம் வந்து பார்த்து, அப்படித்தான் இயேசுவானவர் சமாரியாவுக்கு அவருடைய சுவிசேஷத்தை கொண்டு வர. நேரடியாக அவர் போயிருந்தாருன்னா ரொம்ப பிரச்சனை வந்துடும், ரொம்ப பெரிய பிரச்சனை வந்துடும். இவங்களுக்கு எப்படி இருக்கும், இவங்க திரும்பி வரும்போது குருசேடே நடந்து ஆல்டகால் நடந்துக்கிட்டு இருக்கு. இவங்க சோறு பாசலோட வர்றாங்க, பெரிய கூட்டம். பார்த்தா அவன் தண்ணீரும் கம்பளையுமா மனம் திரும்பி ரசிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கான். ஐயோ மிஸ் பண்ணிட்டோமே, என்னமோ நடந்திருக்கு. இவர் குருசேடே நடத்த முடிச்சுட்டார் இயேசுவானவர். இது உண்மை தான். சில நேரம் சீஷர்களை வச்சுக்கிட்டு விளையாட்டு போட முடியாது. அவங்கள சாப்பாடு வாங்க எங்கேயாவது அனுப்பிட்டு தான் ஏதாவது செய்யணும். அவங்களோட அது இயேசுவானவர் மேலே அக்கினி இறக்கியிருப்பான். அப்போ அதெல்லாம் அந்த பொம்பளை சொல்றதை கவனிச்சிங்களா? என்னன்னா, எங்கள் பிதாக்கள் இந்த மலையில தான் கும்பிடுறாங்க கெரிசி. அதுக்கு தான் 24ஆம் வசனத்தில் 4ஆம் அதிகாரத்தில் இயேசு சொல்றாரு, தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்றவங்க ஆவியோட உண்மையோட தொழுது. சூப்பர். அந்த 4ஆம் அதிகாரத்தில் பயங்கர ஒரு விஷயம் அதில் இருக்குது. இப்போ நீங்கள் இந்த சமாரிய ஸ்திரீயை பற்றி புரிஞ்சுக்கிறணுமா இருந்தால், நல்ல சமாரியன் உவமையை புரிஞ்சுக்கிறணுமா இருந்தால் 722க்கு போகணும். யார் அந்த சமாரியர்கள், ஏன் அவங்கள வச்சு இப்படி ஒரு கதை இருக்குது, இதெல்லாம் தெரியாட்டி இயேசுவையே சமாரியனாக்கிட்டு, ஐயோ எவ்வளோ பெரிய குடும்பம். ஆமாம், நான் இஸ்ரேலில் வச்சு இதில் ஆக பயங்கரவாதிகள் யார் தெரியுமா? இந்தியர்கள். கோச்சிக்கிறாதீங்க, ஏன்னா இலங்கையர்களோட இந்தியர்கள் பரிசுத்தம். ஆமாவா இல்லையா? அது உண்மையான பரிசுத்தமா கெட்ட பரிசுத்தமாங்கிறது நமக்கு தேவையில்லை, நியாயம் இருக்கிறதுக்கு கருத்தர். ஆனால் இந்த இந்தியன் குரூப்போட இஸ்ரேல் நான் போகும்போது சில நேரம் நான் இதுகளை ரொம்ப பவ்யமாக பக்குவமாக எடுத்து சொன்னால் அதுகளுக்கு கண்ணெல்லாம் மேலே போகும். அந்த எருசலேம்லேருந்து எரிகோவுக்கு போகும்போதே நான் சொல்லிக் கொடுப்பேன் இந்த கதையை. இப்போ போகிறோமே, இதுதான் அந்த ஊமையில் வேறு ஏரியா. நல்ல சமாரியன், குட் சமாரிட்டன் இன்னுன்னு சொல்லி ஒரு ஹோட்டலே வச்சுருக்காங்க. அப்போ அதெல்லாம் காட்டிட்டு சொல்லும்போது அப்போ தான் நான் சொன்னேன், அந்த ஊமையில் வாரவே சமாரியன்னால நீங்கள் நல்ல சமாரியனுங்கிறீங்க. அந்த ஊமையில் வார அந்த கேரக்டர் ஒரு வேசியாக இருந்தால் நல்ல வேசியானவரேன்னு சொல்லுவீங்களான்னு நானே தேவதூஷணம் சொல்கிற மாதிரி பார்ப்பாங்க. நான் சொல்ல அதுதான் யூதனுக்கு ஒரு சமாரியன்னா ஒரு வேசியானவன். அப்ப நல்ல சமாரியன்னா நல்ல வேசியானவன். இப்ப நமக்கு தெரியாது, நமக்கு சமாரியன்னாலும் ஒன்றும் தெரியாது, யூதன்னாலும் தெரியாது, இஸ்ரவேல் பாஷானின் மாடுகள்னா நம்ம நினைக்கிறது மாடு. அதுதான். அப்ப அந்த வடக்கு ராஜ்யத்தினுடைய அந்த சரித்திரம் தெரிஞ்சாதான் உங்களுக்கு அதனுடைய தாற்பயம் புரியும். இப்போ புரியுதாது உங்களுக்கு? யெரொபெயாம் முதல் ஹோஷியா ராஜா வரை. ஓகே சரி. இப்போ என்ன இப்போ தெற்கு ராஜ்யத்துக்கு என்ன நடந்தது? என்ன டைம்? 8 நிமிஷம். என்னம்மா? தெற்கு ராஜ்யம் அதுக்கு பிறகு கொஞ்ச நாள் இருந்துகிட்டு இருந்துச்சு. அவங்க 722 தானே வடக்கு ராஜ்யம் இல்லாமல் போனது. இவங்க 586 வரைக்கும் இருந்தாங்க. தெற்கு ராஜ்யத்தில் வந்து 20 ராஜாக்கள், யெரொபெயாம் முதல் சிதேக்கியா வரை. ஓகே சாரி, ரெஹோபெயாம் முதல். ரெஹோபெயாம் தான் சாலமோன் மகன். அந்த 20 ராஜாக்களும் தாவீதினுடைய வம்சம். அவண்ட மகன் அப்படித்தான் ஆண்டாங்க. ரெஹோபெயாம் தொடங்கி சிதேக்கியா ராஜா வரை.
சிதேக்கியாவுடைய காலத்தில் தான் பாபிலோனிய ஆக்கிரமிப்பு கடைசியாக நடந்தது. இந்த டேட்ஸுகளை நீங்கள் எழுதிக்கிறீங்க, உங்களுக்கு தேவைப்படும். மொத பாபிலோனிய பாதிப்பு யூதா ராஜ்யத்துக்கு வந்தது 609ஆம் ஆண்டு. 609 கிறிஸ்துவுக்கு முன் 609ஆம் ஆண்டு நேபுகாத்நேச்சார் என்ன செஞ்சான், தன்னுடைய சேனையின் ஒரு பகுதியை அனுப்பி வாலிபர்களை பிடிச்சிட்டு போனான். அதில் தான் தானியேல், அசரியா, மிஷாயல், அனனியா இவங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டது. இவங்களெல்லாம் பிடிச்சிட்டு போனது என்னத்துக்கு பிடிச்சிட்டு போனால் அடிமைகளாக வைக்கிறதுக்கு இல்லை, அங்கே 3 வருஷம் படித்து கொடுத்து பாபிலோனிய மொழி, கலாச்சாரம், அரசியல் கற்றுக் கொடுத்து அரசாங்க உத்தியோகம் கொடுக்கறதுக்கு. ஏன்னா யூதர்கள் எப்போவுமே நல்ல ஞானிகள். உங்களுக்கு தெரியுமா, இன்றைக்கி கூட நோபல் பரிசு பெற்றவங்களில் 84 நோபல் பரிசு பெற்றவங்க யூதர்கள். நல்ல ஞானம் இன்றைக்கும். இப்போ நேபுகாத்நேச்சாருக்கு அது தெரியும். ஆகவே அவன் போய்ட்டு யூத வாலிபர்களை பிடிச்சிட்டு வந்து 3 வருஷம் ட்ரைனிங் கொடுத்தான். ராஜா சாப்பிட்ற சாப்பாடு, ராஜா அரண்மனை பக்கத்தில் தான் அவங்களுக்கு குவார்ட்டர்ஸ். 3 வருஷம் கல்தையர்களுடைய மொழி, கலாச்சாரம் எல்லாம் படிக்கணும். அதில் தான் நீங்கள் தானியேல், அசரியா, மிஷாயல், அனனியா அவங்களுடைய பேர் மாற்றப்பட்டதை பார்ப்பீங்க. தானியலுக்கு பெல்டே ஷாத்சார்னு பேர் வச்சாங்க. மற்றவங்களுக்கு ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோன்னு பேர் வச்சாங்க. நம்ம ஆளுங்க பைபிள் பேர்னு சொல்லி அந்த பேர்களை வைக்கிறாங்க. ஷாத்ராக்னா என்ன தெரியுமா? அகு அப்படிங்கிற சந்திர தெய்வத்தினுடைய கட்டளை ஷாத்ராக். மேஷாக்னா அகு என்ற அந்த சந்திர தெய்வத்துக்கு ஒப்பானவன் யார்? ஆபேத்நேகோனா, நெகோங்கிறது எழுத்து தெய்வம், அந்த எழுத்து தெய்வத்தினுடைய கட்டளை. அப்போ இதெல்லாம் பிசாசு பேர்கள். புரியுது உங்களுக்கு? தானியேல், அசரியா, மிஷாயல், அனனியாங்கிற தெய்வீக பெயர்களை கொண்டவங்களை பெல்டெஷாத்சார், ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோன்னு பிசாசு பெயர்களை கொடுத்தான். ஆனால் பைபிளில் இருக்குதுங்கிற ஒரு காரணத்தினால சில பாஸ்டர்மார் விஷயம் தெரியாமல் ஞானஸ்நானத்தின் போது சுப்பிரமணியத்துக்கு ஷாத்ராக்னு வைக்கிறான். ரெண்டுக்கும் வித்தியாசம் எனக்கு தெரியும். சுப்பிரமணியம் இந்து பேர், ஷாத்ராக் வந்து பாபிலோனிய பிசாசு பேர். விளங்குதா? தெரியாத மைக்கேல் வந்து மிகாயல், மிகாயல், மைக்கேல், மிஷேல் இதெல்லாம் ஒன்று. தேவனுக்கு ஒப்பானவன் யார்? எல்லோஹிம் தேவனுக்கு ஒப்பானவன் யார்? அதே மாதிரி அவங்களுக்கு அந்த சாப்பாடெல்லாம் கொடுக்குறாங்க. அப்போ இந்த 4 பேர் சொல்கிறாங்க, எங்களுக்கு இந்த சாப்பாடு சாப்பிட வேண்டாம், பருப்பு இதுகள் மட்டும் எங்களுக்கு தாங்க. அப்புறம் அவன் 10 நாள் ட்ரை ஒன்று கொடுத்து பார்த்தா நல்லா இருக்கிறாங்க இவங்க. அப்புறம் தொடர்ந்து 3 வருஷத்துக்கும் இதே கொடுக்குறாங்க. அப்போ இதெல்லாம் தானியேல் 1ஆம் அதிகாரத்தில். இது 609ஆம் ஆண்டு நடந்தது. அப்போ 609 என்னம்மா? வேர்ஸ்டானது இல்லைம்மா, அடிப்படையாக நமக்கு எது தேவை வாழ்கிறதுக்கு? உயிர் வாழ்கிறதுக்கு சாப்பாடு தேவையில்லை. ஆகவே பேசிக்காக நம்ம ராஜாவினுடைய, இவங்க எல்லாம் விற்கிறோம், நாங்கள் நம்ம நாட்டை விட்டு வந்திருக்கோம். ஆகவே வேண்டாம், நம்ம என்னத்துக்கு அந்த வேணும் ஆசை தான் இதெல்லாம் சாப்பிட. ஆனால் வேணாம், எது தேவை நம்ம உடம்புக்கு அதை மட்டும் பேசிக்காக சாப்பிடுவோம். குவாலிட்டியான பருப்பு இல்லாம கொஞ்சம் இதான பருப்புகள் அப்படியான மரக்கறிகள்லாம் அவங்க சாப்பிட்டாங்க. அப்படி சாப்பிட்டு அவங்களோட முகம் நல்லா இருந்துச்சு. ஆமா ஆமா ஆமா. அப்ப ராஜா தங்க அரண்மனையில வேலை செய்யறதுக்காக இப்படி இவங்களை செலக்ட் பண்ணாங்க. அவைகளுக்கு இந்த சாப்பாடு கொடுத்து கவனிச்சா இந்த மாதிரி சரியில்லாத பொருட்களை கொடுத்து பார்த்துருந்துச்சு. இல்லையே, அதுதானே அவன் ஏலாங்கிறான். அவன் அப்படி கொடுக்க மாட்டேங்கிறான், எந்த தலை போகும்ட்டு. அதான் 10 நாள் ட்ரையல் கொடுத்து பாருங்கிறான். ட்ரையலில் பாஸ் ஆனால தானே கொடுத்தான். ஓகேயா? சரி, அப்புறம் என்ன நடக்குது? இவங்க இப்போ ராஜ பதவிகளுக்கெல்லாம் வந்து நல்லா வந்துட்டாங்க. இப்போ இவங்களுக்கு அரசாங்கத்தில் கொஞ்சம் நல்ல உரிமையெல்லாம் வந்துருச்சு. உடனே ராஜா கிட்ட சொல்கிறாங்க, இவங்க நாங்கள் யூதர்கள் தானே என்ன தான் இருந்தாலும் நாங்கள் இப்போ உங்களுக்கு நல்லா தானே இருக்கோம், எங்களுக்கு கொஞ்சம் ஆசாரியர்கள் மத சம்பந்தமான வேலைகள் செய்கிறதுக்கு ஜனங்களை கொண்டாங்க. அப்போ 597ஆம் ஆண்டு எழுதிக்கிறேன். கிமு 597ஆம் ஆண்டு பாபிலோனியர்கள் வந்து
இந்த மாதிரி ஆசாரியர்கள் சில பேரை கொண்டு போனாங்க. அதில் ஒரு ஆள் தான் எசேக்கியேல். எசேக்கியேல் போனது 597. ஆனால் அதுக்கு பிறகு சிதேக்கியா மன்னன் நல்லா கொஞ்சம் விளையாட்டு காட்ட தொடங்கினான். அதனால 586 நேபுகாத்நேச்சாரனுடைய சேனை வந்து எருசலேமை அடின்னு அடித்து நாசமாக்கி எருசலேம் தேவாலயத்தையும் எரிச்சு பனிமூட்டுகள் எல்லாம் தூக்கிட்டு போயாச்சு. இதுக்கு மேலே அவங்கள வந்து சிதைக்கிற எல்லாம் என்னய்யா? இதுக்கு மேலே 586 தான் ஃபுல்லாக அடிக்காங்க. அதுக்கு மேலே அவங்க தனியாக கொண்டு போகல அந்த ராஜா நிலவுட்டு தான் கொண்டு போகணும். எல்லாவுட் இல்லை, பலவந்தம். ஆமாம், என்ன எல்லாவுட் வந்தாங்க. வந்து அடா அவங்க வாலிபர்களை கொண்டு போக போகிறோம், யாராவது கேட்குறீங்களா? கேட்க ஐயா இல்லை பண்ணா அப்போ சரியா. இப்போ எரேமியாவை பற்றி இவர் கேள்விப்படுறாரு நேபுகாத்நேச்சார். எரேமியான்னு ஒருத்தர் இருக்கிறாராம். அவர் வந்து சொல்கிறாராம், பாபிலோன்லேருந்து ஆண்டவர் கொண்டு வந்து அடிப்பார், நீங்கள்லாம் திருந்துங்க அப்படின்னு எரேமியாவை பற்றி நல்ல நியூஸ் இவருக்கு. ஏன்னா நேபுகாத்நேச்சாருக்கு யூதர்களை பற்றின ஒரு நல்ல மதிப்பு வந்துருச்சு தானியேல், அசரியா, அனனியா, மிஷால் மூலமாக. ஆகவே பிடிச்சி கொண்டாந்தாங்க. 597 எசேக்கியேல் மாதிரி ஆக்கள் அவங்களும் நல்ல பேர் எடுத்துட்டாங்க. அப்போ இந்த எரேமியான்னு ஒருத்தர் இருக்காராம், சூப்பர் ஆளாம். அவருடைய ஆண்டவருடைய, ஏன்னா நேபுகாத்நேச்சார் லேசுப்பட்ட ஆள் இல்லையே, நெருப்பில் போட்ட போது வேகாமல் இவங்க இருந்ததெல்லாம் கண்ணால் கண்ட ஆள் தானே. ஆகவே இஸ்ரவேலர்களுடைய தேவன் வல்லவர்னு தெரிஞ்சவன் தானே. அப்போ அந்த தேவனுடைய ஒரு தீர்க்கதரிசி எரேமியான்னு ஒருத்தர் இருந்துக்கிட்டு அவங்க ராஜாவுக்கு விரோதமாக பேசிக்கிட்டு அவங்க தேவன் என்னையே உயர்த்தி இருக்கிறாருன்னெல்லாம் சொல்கிறாராம். அப்படின்னொன்னே எரேமியாவை குறித்து நல்ல ஒரு மதிப்பு. அதனால் பாபிலோன் சேனை வரும்போது அவர் சொல்லி அனுப்புகிறாரு, நீங்கள் அடித்து பிடிச்சி எல்லாம் பண்ணும்போது முதல்ல பாருங்கள் எரேமியான்னு ஒருத்தர் இருப்பார், அவரை தனியாக கூட்டிகிட்டு போய் சொல்லுங்கள், உங்களை ராஜா பாபிலோனுக்கு வரட்டான், நல்ல வீடெல்லாம் கொடுத்து நல்லா வச்சுருக்கிறாராம், இல்லை நீங்கள் இங்கே தான் இருக்கணும்னா பிரச்சனை இல்லையா அப்படின்னு முதல்ல அவருக்கு சான்ஸை கொடுங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி தான் எரேமியாவுக்கு சான்ஸ் கிடைக்குது இருக்கிறதுக்கு. எரேமியா தங்கிடுறாரு. அப்போ யூதா பெஞ்சமின் கோத்திரங்கள் 2 தானே. அப்போ எரேமியா நான் வரமாட்டேன்னு தங்குறாரு தானே. அவரோட சில பேரை விட்டுட்டு போகிறாங்க. யாரை? கொஞ்சம் வயசு போனவங்க, பிள்ளைகள், சுகமில்லாத இவங்களெல்லாம் எரேமியாவோடய வச்சுட்டு போயாச்சு. அவங்களுக்கு ஒரு கவர்னர், ஒரு ஆளுநரை வச்சுட்டு நேபுகாத்நேச்சார் போயிட்டான். இடையில இஸ்மவேல்னு ஒருத்தன், அவன் அந்த ஆபிரகாம் இஸ்மவேல் இல்லை, ஆகார்ட புள்ள இல்லை, இவன் அந்த ஆளுநரை போட்டு தள்ளிட்டான். பாபிலோனியர்களுடைய ஆளுநரை கொண்டுட்டான். கொன்ன உடனே இப்போ எரேமியாவுக்கு தெரியும், ஐயோ இனி நேபுகாத்நேச்சாருடைய இராணுவம் வந்துச்சுன்னா எங்களையும் சேர்த்து அடிச்சிடும்னு இந்த மிச்சம் மீதாரி இருந்த இந்த யூதா பெஞ்சமின் கோத்திரத்தார் சில பேர் இருந்தாங்களே, எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு எகிப்துக்கு போயிட்டார். எகிப்துக்கு போய் அலெக்சாண்ட்ரியாவில் செட்டில் ஆனாங்க. அப்போ 586க்கு பிறகு யூதா பெஞ்சமின் கோத்திரத்தார் கொஞ்சம் பேர் எங்கே போயிட்டு செட்டில் ஆனாங்க? எகிப்தில், அலெக்சாண்ட்ரியாவில். அந்த பெஞ்சமின் கோத்திரத்தாருடைய வம்சத்தில் வந்தவர் தான் யார்? சவுல், புதிய ஏற்பாட்டு சவுல். அலெக்சாண்ட்ரியாவை சேர்ந்தவர் பெஞ்சமின் கோத்திரத்தான். அதனால தான் அலெக்சாண்ட்ரியாவை நல்லா படித்தவர். ஏன்னா உலகத்தில் பெரிய லைப்ரரி இருந்தது அலெக்சாண்ட்ரியாவில். என்னவா? எகிப்தில் புதிய ஏற்பாட்டு சவுல். அது புரியுதா? சரிதானே? அப்புறம் டைம் போயிடுச்சா? எவ்வளோ நேரம் இருக்குது? இன்னும் 5 நிமிஷம் இருக்கா? நல்லா கவனிங்க. 586 இவங்க போகிறத குறித்து நிறைய தீர்க்கதரிசிகள் தீர்க்கதரிசனம் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? 70 வருஷத்தில் திரும்பி வருவீங்கன்ட்டு. ஆனால் 50 வருஷத்துலேயே ஆண்டவர் ஒரு வேலையை செய்தார். 70 வருஷத்தில் திரும்பி வர போகிறாங்க. ஆனால் 50 வருஷத்தில் 536 கழிச்சு பாருங்க. 586 50 கழிச்சா எத்தனை? 536. 536ஆம் ஆண்டு ஜெருபாபேலுங்கிற ஒரு மனுஷன் யெஷுவா அப்படிங்கிற ஒரு ஆசாரியனோட சேர்ந்து கோரேஸ் மன்னனுடைய அனுமதியோட தேவாலயத்தை கட்ட வரார். மொத்த குரூப் திரும்பி வந்தது. அடிமைகளாக போனவங்க மொத்த குரூப் திரும்பி வந்தது எந்த காலத்தில்? 50 வருஷத்தில்.
70 வருஷம் வரைக்கும் அவங்க இருக்கல ஒரு குரூப். 50 வருஷத்தில் திரும்பி வந்தாங்க. சரியோ? 50 வருஷத்துல திரும்பி வந்தவங்க எதுக்கு வந்தாங்க? ஆலயத்தை கட்டுறதுக்கு வந்து அஸ்திபாரம் போட்டாங்க. அஸ்திபாரம் போட்டுட்டு பார்த்தா சில பேர் மிஸ்ஸிங். எங்க இவனுங்க அந்த காடுகளுக்கெல்லாம் போயிட்டு நல்ல நல்ல இடங்களில் விவசாயம் எல்லாம் பண்ணி வீடுகள்லாம் கட்டி வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. என்ற தெய்வமே, 20 வருஷம் வெறும் அஸ்திபாரத்தோட நிற்குது. புரியுதா? அதுக்குத்தான் எஸ்ரா நெகேமியா எல்லாம் வந்து திட்டுனது. இங்க எல்லாம் இருக்கிறீங்க, இங்க ஆலயம் இருந்தா கூட உழைச்சி கொண்டாந்து பாக்கெட்டில் போடுறீங்க, எங்கடி போகுது, எல்லாம் கிழிஞ்சிட்டு போகுது இல்லையா அப்படின்ட்டு சொன்னது. அந்த முதல்ல யார் நீங்களாம் கேள்வி கேட்டீங்க? என்ன கேள்வி கேட்டீங்க நீங்க? அந்த 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 அவங்களுக்கு தான் அந்த திட்டு விடுது. புரியுதா? கொஞ்சம் அந்த ஆமாம் புரியுதா? அப்புறம் ஒரு மாதிரி தேவாலயத்தை கட்டியாச்சு. அதை பிரதிஷ்டை பண்ணி ஜனங்கள் மொத திரும்பி 70 வருஷம் முடிஞ்சு 516 எஸ்ராவினுடைய தலைமையில் வந்தாங்க. முதல் குரூப் யாரோட தலைமையில் வந்துச்சு? யார்? அந்த செருபாபேல். கவனிங்க, சிதேக்கியா மன்னனுடைய மகன் இருக்காரே செயல்தியல், அவருடைய மகன். அப்போ அடிமைத்தனத்துக்கு போகும்போது ராஜாவா இருந்தவனுடைய பேரன் சிதேக்கியா மன்னனுடைய மகன் செயல்தியல், செயல்தியலுடைய மகன் செருபாபேல், அவருடைய மகண்ட 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 மகன் தான் யாரு? யோசேப்பு. அவரோட மகன் யாரு? இயேசு. அரச பரம்பரை. அதுதான் நான் புதிய ஏற்பாட்டு ஆய்வில் உங்களுக்கு நிரூபித்தேன். யோசேப்பு எவ்வளோ பெரிய கோடீஸ்வரர் அப்படின்னு. அந்த ஆளை கிழவனாக்கி, அந்த ஆளை பிச்சைக்காரனாக்கி, ஒரு கம்பு கொடுத்து அந்த கம்பை உண்டி உண்டி அந்த ஆள் வர வச்சு என்ற தெய்வமே. ஆமாம். அப்போ செருபாபேல் யாரு? ராஜாவினுடைய பேரன், தாவீது வம்சம். அவர் தான் 536 வந்து தேவாலயத்தை கட்டுறார். அவருக்கு தான் சகரியா சொல்றாரு, செருபாபேலே பயப்படாத, பள்ளத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும். அந்த வேலை கிடைக்கணும், பிள்ளைக்கு மாப்பிள்ளை கிடைக்கணும், பொண்ணு கிடைக்கணும்னு ஜெபிக்கிறவன். அந்த வசனம் சொல்லப்பட்டது மாப்பிள்ளை பொண்ணுக்கு இல்லை, ஆலயம் கட்டுறதுக்கு. மாப்பிள்ளை பொண்ணுக்கு பயன்படுத்திக்கிறங்க. விசாவுக்கும் அதுதான். ஆண்டவரே விசாவை தாரும், ஏனென்றால் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியில். ஆண்டவர் யோசிப்பார், ஆலயம் கட்டுற லெவலில் இருக்கா இவனுக்கு விசா? ஆலயம் கட்டுறதுக்கும் கல்யாணம் கட்டுறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம். ஜெபிக்கிறால பிரச்சனை இல்லை, நான் அது தவறுன்னு சொல்லல. ஆனால் நிறைய பேருக்கு என்னத்துக்காக சொல்லப்பட்டுச்சுன்னு தெரியாது. அதுதான் துக்கம். சொல்லப்பட்டது ஆலயம் கட்டுறதுக்காக. செருபாபேல் அப்செட் ஆனார். எப்படி சாலமோன் மாதிரி ஒரு தேவாலயத்தை கட்ட முடியணும்? உடனே ஆகாய் மூலமாக ஒரு தீர்க்க தரிசனம். என்னது? முந்தின ஆலயத்திலும் பிந்தின ஆலயம் மகிமையுடையதாக இருக்கும். செருபாபேல் கட்டின அந்த ஆலயம் தான் இயேசுவின் காலத்தில் இருந்துச்சு. அதான் 2வது ஆலயம். ஓகேயா? அப்புறம் ஆலயெல்லாம் கட்டி ஜனங்கள்லாம் வந்து வாழும்போது ஒரு குரூப் வரவே இல்லை. அது பெர்சியாவுக்கு போயிடுச்சு. ஏன்னா முந்தி பாபிலோன் தானே. பாபிலோனை அடித்து பெர்சியா எடுத்த பிறகு சூசான் வந்து ஒரு தலைநகரமாக போயிடுச்சு. முந்தி வந்து பாபிலோன் தானே தலைநகரம். சூசான் அது எங்கே இருக்குது? பெர்சியா, ஈரான், இப்போ உள்ள ஈரான். அப்போ அதில் இருந்த சிலர் தான் இந்த நெகேமியா மாதிரி ஆளுங்க, பானபாத்திரக்காரன். அப்போ என்னது? ஆமாம், அவங்கெல்லாம் சூசானுக்கு முந்தைய போயிட்டாங்க. அங்கே தான் அந்த எஸ்தர் புத்தகம் கதையெல்லாம் நடக்குது. அப்போது எருசலேமுக்கு வந்தவங்க திரும்பி கேள்விப்படுறாங்க, இந்த அலங்க எல்லாம் இடிபட்டிருக்குது, இடிஞ்சு கிடக்குது அப்படின்னு. உடனே அவர் அர்த்த சாட்சியா பெர்மிஷன் கொடுக்குறாரு நெகேமியாவுக்கு. போய் அகாஸ்வேரு, அர்த்த சஷ்டா இதெல்லாம் ஒரே ஆள் தான். சரியா? இந்த பேர் வேறு வேறு மொழிகள் பேர், பெர்ஷியன் பேர் வேறு, மேதியன் பேர் வேறு, ஒரே ஆளுக்கு தான். ஷான், ஜான், யோவான், யோஹான், அந்த மாதிரி. ஓகேயா? சரி, இப்போ திருப்பி அவங்கள கூட்டிகிட்டும் வர்றதை பற்றி பேசிட்டேன். 3 குரூப்ஸில் திரும்பி வந்தாங்க. ரொம்ப காலத்துக்கு பேர். முதலாவது குரூப் செருபாபேல், இரண்டாவது எஸ்ரா, 3வது குரூப் நெகேமியா.
பாஸ்டர் இன்னொரு கேள்வி. இஸ்ரவேலுக்கு எருசலேம் ராஜா யோசியா வந்து உதவி செய்யறாங்க, வேஷம் மாறி யுத்தத்துக்கு போறாங்களோ? ஆமாம் ஆமாம், இங்கே பாருங்கள், நீங்கள் இனி நல்லா கவனிங்க. ராஜாக்கள் புத்தகங்களையும் நாளாகமம் புத்தகங்களையும் நீங்கள் வாசிச்சீங்கன்னா, நான் அன்றைக்கி உங்களுக்கு என்ன சொன்னேன், ராஜாக்கள் புத்தகம் வந்து ராஜாவினுடைய காரியதரிசி எழுதுகிற டயரி, நாளாகமம் அந்த தேசத்தினுடைய காரியதரிசிகள் எழுதுகிற டயரி. வடக்கு ராஜ்யம் யெரொபெயாம் முதல் அந்த ஹோஷியா மன்னன் வர கிறிஸ்துவுக்கு முன் 722 வரைக்கும் இருந்துச்சு, 19 ராஜாக்கள். தெற்கு ராஜ்யம் ரெஹோபெயாம் முதல் சிதேக்கியா வர 20 ராஜாக்களினுடைய ஆட்சி 586 வரைக்கும் இருந்துச்சு. அந்த 20 ராஜாக்கள்ல 6 பேர் தேவ பயம் உள்ளவங்களா இருந்தாங்க. ஆசா, யோசபாத், உசியா, யோசியா, இவங்கெல்லாம் தேவ பயம் உள்ள ராஜாக்கள். மற்றவங்க எல்லாம் தேவ பயம் இல்லை. ஆகவே சில சந்தர்ப்பங்களில் வடக்கு ராஜ்யத்துக்கும் தெற்கு ராஜ்யத்துக்கும் அடிப்பொடி சண்டை நடக்கும், யுத்தம் நடக்கும். சில நேரம் வடக்கு ராஜ்யத்து ராஜாவும் தெற்கு ராஜ்யத்து ராஜாவும் ரொம்ப சந்தோஷமாக பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துக்கிட்டலாம் இருப்பாங்க. அந்த கேவலமான ஆகாப் இருக்கானே, அவனுக்கு போயிட்டு யோசபாத் ராஜா உதவி பண்ணிக்கிட்டு இருந்தான். இப்படியெல்லாம் நடக்கும். அப்போ நீங்கள் இனி நாளாகமம் ராஜாக்கள் புத்தகங்களை வாசிக்கும் போது இனி நீங்கள் பார்த்தா இனி உங்களுக்கு தெரியும் அது என்ன நடக்குது. சில சந்தர்ப்பத்தில் அவங்களே அடிச்சுக்கிடுவாங்க, சில சந்தர்ப்பத்தில் கூட்டாளிகளாக இருப்பாங்க, சில சந்தர்ப்பத்தில் அவனுக்கு இவன் போய் உதவி செய்வான், இவனுக்கு அவன் உதவி செய்வான். அமத்சியா ராஜா 2 நாளாகமம் 25 1,00,000 வடக்கு இராணுவத்தை 100 தாளந்து வெள்ளிக்கு கீழே கொண்டாந்து வச்சுருப்பாங்க அந்த சேயர் ஏதோமியர்களோட யுத்தம் பண்ண. அப்போ தான் ஆண்டவர் சொல்லுவார் அவனை அனுப்பி விடுவாங்க. இப்படியெல்லாம் நடக்கும். ஓகேயா ஜூலியா? சந்தோஷம். ஐயோ, நீங்க இந்த புள்ள எல்லாத்தையும் குழப்பிக்கிட்டு இருக்கு மேடம். சமாரியர்களோட கலக்காம விட்டது எப்பக்கு பிறகு தெரியுமா? வடக்கு ராஜ்யம் இல்லாம ஆகினதுக்கு பிறகு. அதுக்கு முந்தி அப்படி ஒரு பிரச்சனை இருக்கு இல்லையே. இங்க பாருங்க, நல்லா கேட்டுக்கிறேங்க. இவங்க என்னத்தை குழப்பிக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? 722 அசீரியர்கள் வந்து வடக்கு ராஜ்யத்தை இல்லாம ஆக்குனாங்க தானே. அப்ப கொஞ்சம் யூதர்களை சமாரியால விட்டுட்டு போனாங்க தானே. அவங்க தான் வெளி தேசங்கள்ல இருந்து வந்தவங்களோட குழம்புனது. பிறகுதான் இந்த தெற்கு ராஜ்யம் சமாரியர்களை ஒதுக்குனது. அதுக்கு முதல் அப்பப்ப சமாதானமா இருந்தாங்க. அப்புறம் அது யெரொபெயாம் நேபாத்திற்கு அப்புறம் அவங்களுக்கு. ஓகே, எல்லாருக்கும் தெளிவா விளங்கிச்சா? எஸ், ஆமா. முடியல. அந்த வெண்ணில பாம்பு செய்ததுல எசேக்கியா ராஜா வரைக்கும் அதுக்கு சாமுவேல் வந்திருக்காங்க, தாவீது நேற்று கற்றுக் கொடுத்தீங்க சாமுவேல் முழு இஸ்ரவேலையும் பண்ணார் அப்படின்னு. அப்ப அவரும் அதே ஒரு இதா விட்டுட்டாங்க. ஏன்னா இதெல்லாம் ஒளிஞ்சு கிடந்தது கண்டுபிடிச்சிட்டு எடுத்தோன்னா கும்பிடுவானுங்க. எங்கேயாவது கிடக்கும், யார் வீட்லையாவது இருக்கும், எங்க இருக்குன்னு தெரியாது. திடீர்னு எவனாவது ஒருத்தன் கண்டுபிடிப்பான், இந்தா இது இருக்கு, இந்தா தூபம் காட்டுவான். ஆமா, பேர் வச்சு கும்பிட்டாங்க. ஓகே, ஜெபம் பண்ணி முடிப்போமா? புரிஞ்சிச்சா உங்களுக்கு கதை? ஓகே, ஓகே, வெல்கம். ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே சுவாமி, இன்றைய நாளிலே இந்த வடக்கு தெற்கு ராஜ்யங்களுடைய பிரிவையும் அது சம்பந்தமான சில விஷயங்களையும் பார்த்தோம். இனி ஆண்டவரே, நாங்கள் இந்த வேதத்தை, இந்த ராஜாக்கள் நாளாகமம் புத்தகங்களை வாசிக்கும் பொழுது இவற்றையெல்லாம் புரிந்து கொள்வதற்கு எங்களுக்கு இவை உதவியாக இருக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இந்த 7வது பாடத்திலே உங்களுடைய கரம் இருந்ததுக்காய் நன்றி. அவ்வப்போது சில ஆவிக்குரிய காரியங்களையும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து இவர்களோடு கூட இருந்து பாதுகாப்பாய் வீடுகளுக்கு போய் நாளை வர இவர்களுக்கு உதவி செய்யுங்கள், ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தில் பிதா. ஆமென். ஆமென். God bless you.